அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். இன்றைய நேரலையில் முதலாவது கேள்வி, பஹ்ரைனில் இருந்து முகமது அலி என்ற சகோதரர் கேட்குறாரு, மாதம் பிறக்கும் பொழுது கீழ்கண்ட துவாவை ஓதுவது சரியான செய்தியா அப்படின்னு ஒரு துவாவை எழுதி, இது மாதம் பிறக்கும் பொழுது பிறந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ஓதுகிற துவா என்று சொல்லி இதை போடுறாங்க. இது சரியான்னு கேட்குறாரு. அந்த துவா என்னன்னு கேட்டால், அவர் கேட்டிருக்கிற துவா, அல்லாஹும்ம அத்ஹில்ஹு பில் அம்னி உல் ஈமானி ஒ சலாமத்தி உல் இஸ்லாமி. இறைவா, இந்த மாதத்தில் எங்களை நுழைய செய்வாக, இல்லை இந்த மாதத்தை நுழைய செய்வாயாக, பில் அம்னி ஒரு பாதுகாப்புடையும், உல் ஈமானி ஈமானுடனும், ஒரு சலாமத்தி ஈடேற்றத்துடனும், ஒரு இஸ்லாமி இஸ்லாத்துடனும், ஒரு ஜிவாரி மின ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்புடனும், ஒரு லுவானி மின ரஹ்மான் ரஹ்மானுடைய இறைவனுடைய பொருத்தத்திலிருந்தும் இதில் தருவாயாக, இந்த மாதத்தில் நுழைய செய்வாயாகண்டு இந்த மாதம் நுழையுதில், மாதம் ஆரம்பித்ததில் இருந்து ஈமானு இஸ்லாமு சலாமத்து இஸ்லாமு அல்லாஹ்வுடைய திருப்தி இதெல்லாம் இருக்கிற மாதிரி அமைப்பாயாக அப்படிங்கிற ஹதீஸு சரியான்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் மூஜமுல் அவுசத்துங்கிற தபுரானியுடைய நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் எப்படி இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால், இதை நபி சொன்னதாக இடம்பெறல. 2 பாயிண்ட் இந்த ஹதீஸில் இருக்கிறது, 2 குறைபாடுகள். ஒரு குறைபாடு என்னென்னு கேட்டால், கான அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் அல்லமூன ஹாத துஆ, இந்த துவாவை கற்றுக்கொண்டிருப்பார்கள். இதா தகலத்தி சனத்து அவிஷஹரு, ஒரு வருடமோ ஒரு மாதமோ நுழையும் போது இந்த துவாவை கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை போட்டிருக்கிறாங்க. இது சஹாபாக்கள் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்ருக்கு. யார்கிட்டருந்து கற்றுக்கொள்வார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கொள்வாங்களா என்ற விவரம் அதில் இல்லை. அதுபோக இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரில் ரிஷ்தீன் பின் சாது என்பவர் வர்றார். இவர் இந்த செய்தி அறிவிக்கிற ஒரு ஆளாக வருகிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இப்னு ஹஜர் உள்பட அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மாதம் பிறக்கும்போது இந்த துவா ஓதணுங்கிறது இந்த செய்தி ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை. இதே செய்தி அத்தர்கீப் ஒ தர்ஹீப் என்கிற நூல்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அதில் இதே மாதிரி வாசகம்தான் இருக்கிறது. ஆனால் அறிவிப்பாளர் வரிசை வேறாக இருக்கிறது. இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலேயே அப்துல்லா இப்னு லஹியா என்கிற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் தான் இடம்பெற்றிருக்கிறார். அதனால் இதுவும் பலவீனமாக இருக்குது, அதுவும் பலவீனமாக இருக்குது. ரெண்டுலேயுமே நபித்தோழர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்கே தவிர நபி சொன்னாங்கன்னு இல்லை. அதனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. இதை அமுல்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது. அடுத்தது, இலங்கை மாவனல்ல என்கிற ஊரில் இருந்து இமாம் ஹசன் என்பவர் கேட்குறார், தவளையை கொல்ல வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்களா? தவளையை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாச்சும் தடை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு மருத்துவர் இருந்தார், வைத்தியர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் மருந்துலாம் தயாரித்து விற்கக்கூடிய ஒரு வைத்தியர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் தயாரிக்கிற மருந்தில் தவளையை நான் யூஸ் பண்ணுறேன். மருந்தில் என்ன செய்வார், தவளையை போட்டு ஒரு லேய மாதிரி செய்வார் போல இருக்குது. அப்போ தவளையை போட்டு நான் அதில் செய்கிறேன்னா அது செய்யலாமா என்று அவர் கேட்குறார். அப்போ ஃபனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லில் லுஃப்தாயி, தவளையை கொல்லுவதற்கே ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க. கொன்றா தானே நீங்கள் வைத்தியத்துக்கு பயன்படுத்துவீங்க,
தவளையை கொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி முஸ்னத் அகமதில், நசையுடைய சுனனு சுகுராவில், அபுதாவுதில், தாரமியில், ஹாக்கிமில் எல்லாம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் சயீத் இப்னு ஹாலித் என்ற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. இவரை எல்லாரும் நம்பகமானவர்கள்னு தான் அதிகமான பேர் சொல்லியிருக்கிறாங்க. நசை மாத்திரம் இவரை பலவீனமானவர் என்று சொல்கிறார். ஆனால் சொல்லிவிட்டு இவர் அறிவிக்கிற அந்த ஹதீஸை நசையே பதிவு பண்ணியிருக்கிறார். நசை பலவீனமானுடைய ஹதீஸை பதிவு பண்ணுற ஒரு ஆள் கிடையாது, திருமதி மாதிரி கிடையாது. சரியான ஆள் தெரிஞ்சால் தான் பதிவு செய்வார். அவரே சயீத் இப்னு ஹாலித் என்பவரை பலவீனம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அவர் அறிவிக்கிற இந்த ஹதீஸை அவருடைய நூலில் இணைஞ்சிருக்கிறாரு, பதிவு பண்ணியிருக்கிறாருங்கிற வகையில் அவர் உறுதியாக இல்லைன்னு விளங்குகிறது. அதே மாதிரி தாரகுத்தினி போன்ற அறிஞர்கள்லாம் யுஹ்தஜ் பிஹி, இவர் ஆத்தன்டிக்கான ஒரு ஆள், ஆதாரமாக கொள்ளத்தக்க ஒரு மனிதர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். தவளையை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தடை இருக்க தான் செய்கிறது. அடுத்ததாக காரைக்காலை சேர்ந்த லாதினாங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பின்வருமாறு அபு அஹ்மது அன்வர் சலஃபி என்பவர் பதிவிட்டுள்ளார். ஒரு சலஃபி என்பவர் இந்த மாதிரி ஒரு பின்னாடி வர்ற இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாராம். இவர் பதிவு செஞ்சிருக்கிற இந்த செய்தி சரிதானா? என்ன பதிவு செஞ்சுருக்காருன்னு கேட்டால், ரமலானில் நாம் செய்யும் நூதன செயல்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, ஆனால் செய்வதற்கு ஆதாரம் இல்லாதது. அதுதான் இரவு நேரங்களில் பயான், பிறகு பள்ளியிலே சிறப்பு விருந்து, சகர் உணவு உண்ணுதல் போன்றவையாகும். ஆரம்பமே குழப்புறார். அனுமதிக்கப்பட்டதான், ஆனால் ஆதாரம் இல்லாதான். ஆதாரம் இல்லாட்டி எப்படி அனுமதிக்கப்படும்? அவருடைய ஆரம்பமே எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த நூதன செயல்கள் அனுமதிக்கப்பட்டது, ஆனால் செய்வதற்கு ஆதாரம் இல்லாதது. எதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு கேட்டால், இரவில் பயான் செய்கிறாங்கல்ல அது, பள்ளியிலேயே சகருக்குண்டு உணவு ஏற்பாடு செய்கிறாங்கல்ல இதுகளெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறாராம். மேலும் அவருடைய அந்த பதிவில் பின்னாடி வருகிறது, வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் தொழுகை, திக்ரு, தஸ்பீஹ், குர்ஆன் ஓதல், இஸ்திக்பார், பாவமன்னிப்பு கேட்பது, பிரார்த்தனை, துவா கேட்பது போன்றவைகள் தான். எனவே அதைத்தான் லைலத்துல் கத்ர் இரவு நேரங்களில் செய்ய வேண்டும். அதை விடுத்து இரவு நேரங்களில் பயான் இன்ன பிற காரியங்களில் ஈடுபடுவது மார்க்கத்தில் எல்லளவும் ஆதாரம் இல்லை. இப்படி செய்வீர்கள் என்பதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஹதீஸை போடுறாரு, லைலத்துல் கத்ர் இரவில் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் வணங்குகிறவரின் முன்பாவம் மன்னிக்கப்படுகிறது. ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அபு ஹுரைரா அறிவித்தார். புகாரி 1901 போட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவர் மேலும் சொல்கிறார். ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அல்பானிட்ட, ரமலானின் கடைசி 10 இரவுகளின் போது இரவு தொழுகைகளை ஆரம்ப பகுதியில் சிறிதும் இரவின் கடைசி பகுதியில் சிறிதுமாக பிரித்து தொழுகிறார்கள். இவ்வாறு தொழுவதை வழக்கமாக ஆக்கி கொண்டுள்ளார்கள். இது மார்க் அடிப்படையில் சரியா? இதை கேட்கும்போது ஹதீஸ்கலை அறிஞர் இமாம் முகமது நாசிருதீன் அல்பானி அவர்கள் பதிலளித்ததாவது, இவ்வாறு செய்வது பிதாத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார். ஒரு ஆள் பதிவு போடுறார். அந்த பதிவில் என்ன போடுறாருன்னு கேட்டால், ரமலான் மாதத்தில் வணக்க சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. 1901 புகாரின்னு போட்டார். வணக்கம் என்றால் என்ன தெரியுமான்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, இவருடைய பதிவில் நிறைய தவறுகள் செய்கிறார். அதை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அதாவது வணக்கம் செய்யுமாறு இந்த ஹதீஸ் சொல்லுதான். வணக்கம் என்று சொன்னால் தொழுகை, திக்ரு, தஸ்பீஹ், குர்ஆன் ஓதல், இஸ்திக்பார், பாவமன்னிப்பு கேட்பது, துவா தான் வணக்கங்கள். பயான் வணக்கம் இல்லை அப்படின்ட்டு ஒரு வாதம் வைக்கிறார். முதல்ல இவர் காட்டக்கூடிய அந்த ஹதீஸ்லேயே இவர் சொல்லக்கூடியதெல்லாம் வணக்கம்னு வரல. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், லைலத்துல் கத்ர் இரவில்
நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் வணங்குகிறவரின் முன்பாவம் மன்னிக்கப்படுதுன்னு தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது வணங்குறவருங்கிறது சரியான தமிழ் கிடையாது. சரியான தமிழாக்கம் என்னென்னு கேட்டால், மண் காம, அதில் வரக்கூடிய அரபி மூலத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், மண் காம ரமலான ஈமானும் வஹத்திசாபன், மண் காம லைலத்துல் கதிரி, லைலத்துல் கதிர் அவரில் காம, காம என்றால் நின்று தொழுவுதல்ன்ற அர்த்தம். இஸ்திக்பார் துஆ திக்ரை எடுத்துக்கொள்ளாது. இவங்களா தவற வணக்கம்ன்ற ஒரு அர்த்தத்தை செஞ்சுட்டு இந்த வணக்கங்களை செய்யலாம்னு இவர் தான் பிதத்தை உண்டாக்குறார். அந்த ஹதீஸ் படி செய்கிறாருன்னா தொழுகை மட்டும்தான் இருக்குது. மண் காம லைலத்துல் கதிரி, லைலத்துல் கதிரில் காமண்டா நிற்கிறான்ற அர்த்தம். நிற்கிறான்ங்கிற அந்த சொல்ல எதுக்கு சொல்லுவாங்கன்னா தொழுகைக்கு தான். கியாமுல்ல எழுதானே, இரவில் நின்று தொழுகிறோம்ல, அந்த தொழுகைக்கு பேரே கியாம் தான், நிற்கிறது தான் பேர். அது காமத்தி சலா, தொழுகை நின்று விட்டது காமன்னு தான் சொல்லுவாங்க. காமண்டா நிற்கிறான்ற அர்த்தம் இருந்தாலும் அது தொழுகைக்கு உரிய சொல்லு தான் மார்க்கத்தில் பயன்படுத்தப்படுது. அப்போ மண் காம லைலத்துல் கதிரி, லைலத்துல் கதிரில் யார் தொழுகிறாரோ, நின்று வணங்குகிறாரோ, அதாவது தொழுகிறாரோ, அவருக்கு தான் பாவ மன்னிப்பு என்று இருக்கிறது. இந்த ஹதீஸை தான் அவர் குறிப்பிட்டு அந்த தொழுகிறாரோன்ற மண் காம, அதுக்கு வணங்குகிறாரோன்னு இவர் எதுலேருந்து அர்த்தத்தை எடுத்திருக்கார். வணங்குகிறாரோன்ற அர்த்தத்தை முதல் தப்பாக செய்கிறார். சரி, செஞ்சுட்டு இந்த வணக்கத்தில் எதெல்லாம் வரும், இஸ்திக்பார் துஆ திக்ர் எல்லாம் வருங்கிறார். அது எப்படி வரும்? நின்று தொழுதல்ன்ற பற்றி ஹதீஸ் சொல்லுது. ஹதீஸ் சொல்லுவது தொழுகிறதை பற்றி சொல்லுது. அப்போ லைலத்துல் கதிரில் தொழுவ மட்டும்தான் செய்யணும்னு அவர் சொல்லாமல் அர்த்தத்தை தப்பாக செஞ்சுக்கிட்டு அந்த அர்த்தத்துடைய விளக்கத்தை அதை விட தப்பாக செய்கிறார். என்ன தப்பு செய்கிறாரு? வணக்கம்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணக்கம் என்பது அதாவது அந்த வணக்கத்துக்கு ஒரு லிஸ்ட்டு போடுறார். வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் தொழுகை சேர்த்துட்டார். அப்புறம் திக்ரு செய்யலாங்கிற இந்த மண்காமவுக்கு அர்த்தத்தில் வருமா? அப்புறம் தஸ்பீஹ், அது மண்காமவில் வருமா? அப்புறம் குர்ஆன் ஓதுதல், அது மண்காம நின்று தொழுதான் என்பதில் வருமா? இஸ்திக்பார் அது வருமா? பிரார்த்தனை துஆ வருமா? எதுவுமே வராது. அப்போ இவர் ஆனால் இவர் என்ன செய்கிறார்? இம்புட்டும் வருமா? இல்லாத இம்புட்டும் வரும், ஆனால் பயான் மட்டும் வராதுங்கிறார். அதை மண்காம லைலத்துல் கதிருக்கு அர்த்தமே லைலத்துல் கதிர் நின்று தொழுகிறவருக்கு ஒரு சிறப்பு சொல்லப்பட்டு விட்டது. அப்போ அவர் வாதிடுவதாக இருந்தால் எப்படி வாதனம்னு கேட்டால், லைலத்துல் கதிரில் வெறும் தொழுகை மட்டும்தான் செய்யணும், வேறு துஆ தஸ்பீஹ் திக்ரு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரையானால் அந்த ஹதீஸை அவரே ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி வரும். ஆனால் அப்படி செய்யலை. அவர் ஹதீஸில் இருக்கிறது ஒன்றா இருக்குது, அவர் பண்ணுற வாதம் வேறையாக இருக்குது. ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்ததாக இபாதத்துகளை எல்லாம் பொதுவான நமக்கு அனுமதி இருக்குன்னு வைங்க, அந்த பொதுவான அனுமதி இருக்கக்கூடிய வணக்கங்களை எல்லாம் எப்போ வேணாலும் செய்யலாம். லைலத்துல் கதிரில் தொழுகிற சிறப்பைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துஆ எப்போ வேணாலும் செய்யலாம்ல. லைலத்துல் கதிர் செஞ்சுட்டு போங்க. பாவ மன்னிப்பு எப்போ வேணாலும் தேடலாம்ல, அது லைலத்துல் கதிர்லையும் தேடுங்க. அதே மாதிரி தஸ்பீஹ் எப்போ வேணாலும் செய்யலாம்ல, லைலத்துல் கதிர்லையும் தஸ்பீஹ் செஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி பயான் எப்போ வேணாலும் பண்ணலாம். மக்கள் கூடுறாங்க, மக்களுக்கு மார்க்க விஷயத்தை சொல்வது இபாதத்தில் வராதா? அப்போ தேவைப்பட்டால் பயானம் பண்ணிக்கிறங்க. அப்போ லைலத்துல் கதிரை பற்றி வரக்கூடிய அவர் சுட்டி காட்டுற ஹதீஸில் தொழுகை பற்றி மட்டும்தான் வருது. அவர் ஹதீஸில் உள்ளதை தாண்டி ஒன்றும் செய்யக்கூடாது, அனுமதிக்கப்பட்டதெல்லாம் செய்யக்கூடாது, சொன்னது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு குறுகிய பார்வை அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் எல்லாத்தையும் விதத்துன்னு சொல்லணும். தொழுகை மட்டும் செய்யுங்க, தஸ்பீஹ் திக்ரு இஸ்திக்பார் அது இதுன்னு செஞ்சீங்கன்னா பயான் அதையும் சேர்த்துக்கிறங்க. அப்படி சொன்னால்தான் அவர் இந்த ஹதீஸிலேருந்து வாதம் வைக்க முடியும். இந்த ஹதீஸில் சொல்கிறது தொழுகிறதை பற்றி சொல்லுது. இவர் தொழுகை இல்லாத பல விஷயங்களை செய்யலாங்கிறாரு, ஆனால் பயான் மட்டும் செய்யக்கூடாதுங்கிறாரு. அந்த பல விஷயங்களை பயான் மட்டும் வரமாட்டேங்குது. பயான் இபாதத் இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல் என்ன சொல்கிறாங்கங்கிற ஒரு செய்தியை மக்களுக்கு புரிகிற விதத்தில் எடுத்து சொல்வது இபாதத்தில் வராதா? விளங்கலை. இபாதத்துனா என்னடா அவருக்கு என்ன செய்யலை, விளங்கவில்லை என்பது விளங்குகிறது. அடுத்து ஒரு விஷயம், அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்பானிட்ட கேட்டாங்களாம், இரவு தொழுகையை அந்த ரமணானில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கடைசி 10 நாட்களில் 2 சைஸாக பிரித்து தொழுகிறாங்க. முன்பாதியில் ஒரு 4 ரக்காத்தை தொழுது விட்டு பிற்பகுதியில் ஒரு 4 ரக்காத்து என்ற ஏதோ ஒரு வகையில் பிரித்து. அப்போ அது கேள்வி கேட்டாங்களா அல்பானிட்ட, ரமலானின் கடைசி 10 இரவுகளின் போது தொழப்படும் இரவு தொழுகையின் ஆரம்ப பகுதியில் சிறிதும்
இரவின் கடைசி பகுதியில் சிறிதுமாக பிரித்து தொழுகிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்பானி பதில் சொன்னாராம், இது பிதஅத் ஆகும்னு சொன்னாராம். அப்போ இது பிதஅத் ஆகும்னு ஒரு அல்பானி சொன்னால் இவங்களுக்கு இந்த சலஃபின்னு போட்டிருக்காங்களா தான். அல்பானி சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், அல்பானி சொல்லிட்டார்ல. அட அல்பானியே சொல்லிட்டு போகிறாருப்பா, இப்படி பிரித்து தொழுவருக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கா நீ பார்த்தியா? ஹதீஸில் ஆதாரம் இருக்கிற ஒன்றை அல்பானி பிதஅத்துன்னு சொன்னாரே, ஆனால் அவர் தானே பிதஅத்வாதி ஆவார். அப்போ ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தொழுகையை பிரிச்சும் தொழுதிருக்கிறார்கள். எப்படி பிரித்து தொழுதிருக்கிறாங்கன்னு கேட்டால், புகாரியில் 117வது ஹதீஸை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனாவுடைய வீட்டில் தங்குறாங்க. தங்கி சும்மஜா இலா மன்சில் இஷா தொழுது விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். ஃபசல்லா அர்பா ரக்காத்தின் 4 ரக்காத்துகளை தொழுதார்கள். சும்மா நாம பிறகு எழுந்தார், தூங்கினார்கள். சும்மா காம பிறகு எழுந்து விட்டு என்ன செஞ்சாங்க, மறுபடி தொழுதாங்க. ஃபசல்லா ஹம்ச ரக்காத்தின் 5 தொழுதாங்க. அப்போ 4 தொழுது விட்டு தூங்கி விட்டு எந்திரிச்சு 5 தொழுதாங்க. அப்போ இரவு தொழுகையை பிரித்து தொழலாம்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குல்ல. புகாரி 117வது ஹதீஸில் ஒரேடியாக 9 ரக்காத்தையும் தொழுவாமல் 4 ரக்காத்தை தொழுது ஒரு தூக்கத்தை போட்டுவிட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு ஒரு 5 ரக்காத் தொழுதார்கள் என்று ஹதீஸ் இருக்கும் பொழுது, இரவு தொழுகை பிரித்து தொழுவது பிதஅத்துன்னு அல்பானி சொன்னார்னா அவர் பிதஅத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ஹதீஸில் இருக்கிறத பிதஅத்துன்னு அவர் எப்படி சொல்லுவார்? பிரித்து தொழுகிறதே கூடாதுன்னு இருந்தால் தான் என்ன செய்யணும், பிதஅத்துங்கன்னு. பிதஅத்துக்கு அர்த்தம் தெரியாமல் சொல்லியிருக்காருன்னு வழங்குது. முதல்ல 4 தொழுதார்கள், நல்லா தூங்கினார்கள், தூங்கின பிறகு எந்திரிச்சு 5 தொழுதார்கள் என்று தெளிவான வாசகங்களை கொண்டு வர்ற காரணத்தினால இரவு தொழுகையை பாதி பாதியாகலாம் தொழுவோம். நம்ம வசதி போல் செய்யலாம். 8, 10, 12 எத்தனை தொழுவுறீங்களோ அந்த தொழுகையை முன்னாடி கொஞ்சமும் பின்னாடி கொஞ்சமும் நம்ம என்ன செய்யலாம், பிரித்து தொழலாம். கண்டினியூவாக ஒரு தொழுகை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கணும் என்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் இப்படி பிரித்து தொழுதுருப்பாங்களா? 4 முதல் தொழுது தூங்கியிருப்பாங்களா? 4 தொழுதுட்டு தூங்கி விட்டு 5 எந்திரிச்சு 5 தொழுதாங்கன்னு சொன்னாலும் என்ன காட்டுது? இரவு தொழுகையை பிரித்து தொழலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று என்ன செய்கிறான்னு கேட்டால், இரவு விருந்தை பற்றியும் சொல்கிறார். சஹர் விருந்து கொடுக்குறாங்க. அப்போ சஹர் விருந்து கொடுக்கறது மார்க்கத்தில் தப்பு பிதஅத்து மாதிரி என்ன செய்கிறாரு, பயான் பண்ணுவதும் பிதஅத்துன்றாரு. பயான்கிற வணக்கத்தில் வராதுங்கிறாரு. அப்போ வணக்கத்தில் பயான் பண்ணுறது வணக்கத்தில் வராதுன்னு எப்படி சொல்கிறீங்க? மார்க்க சம்மந்தப்பட்ட எதை செஞ்சாலும் வணக்கத்தில் வருமே. வணக்கத்தில் மார்க்க அனுமதித்த காரியங்களே சில சமயங்களில் வணக்கமாயிரும். உங்கள் மனைவிக்கு ஒரு கவலை உணவு ஊட்டினா கூட அது வணக்கம்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் பயான் பண்ணுவது எப்படி இபாதத்தில் சேருங்கிறாரு. அறிவு பத்தலை, புரிதல் பத்தலை. சரி, அதுக்கடுத்து விருந்து கொடுக்குறாங்க, சகர் விருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு. இந்த விருந்து கொடுக்குற சம்பந்தமாக மலுங்கு ஷா என்ற ஒருத்தர் அபுதாபிலேருந்து கேட்டிருக்கிறார், சஹர் விருந்து இஸ்லாத்தில் கூடுமா? இவருடைய கேள்வியிலையும் விருந்தை பிதஅத்துங்கிறார். இன்னொருத்தர் என்ன கேட்குறாருன்னா, சஹர் விருந்துங்கிறது கூடுமா அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டையும் இணைச்சி நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது எதுக்கு எடுத்தாலும் இந்த பிதஅத்துங்கிற வார்த்தையை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பிதஅத்துங்கிறதே ஒரு பெரிய வழிகேடு. பிதஅத்து நரகத்தில் சேர்க்கும். எல்லா பிதஅத்துகளுமே கெட்டது என்று தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனாலும் எது பிதஅத்து என்கிற ஒரு புரிதல் அந்த சலஃபி போட்டிருக்கார்ல அவருக்கும் இல்லை, பொதுவாக அதிகமான மக்களுக்கும் இல்லை. பொதுவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த காரியங்கள் அதாவது முற்றிலும் உலக விஷயங்கள் பலது இருக்கிறது. இந்த உலக விஷயங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒன்றாக இருந்து அதை நாம் செஞ்சோம்னு சொன்னால் அதை பிதஅத்துங்கக்கூடாது. உலக விஷயங்கள் இபாதத்தில் சம்மந்தப்படாத உலக விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இப்போ நாம் கையில் ஒரு கடிகாரம் கட்டியிருக்கிறோம், இது உலக விஷயம், இது பிதஅத்துங்களாமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை செய்கிறீங்க, பிதஅத்துங்களாமா? இது இபாதத்தே கிடையாது. இதை கட்டினா நன்மை, கட்டாட்டி தீமைன்னு ஏதாவது இருக்குதா? வாட்சி கட்டிட்டு தொழுதா ஒரு தொழுகையில் ஒரு நன்மை அதிகரிக்கும், ஒரு வாட்சி கட்டவில்லை என்றால் குறையும், அப்படி நம்ம சொன்னோமா? அது இபாதத்து மாதிரியான ஒரு அம்சத்தில் இருந்தால் தானே அது பிதஅத்துங்கன்னு.
இப்போ நம்ம லேப்டாப்பை வச்சு நான் உங்களுக்கு இதை செய்தியை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் லேப்டாப் இல்லை. லேப்டாப் பிதத்தா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லைங்கிறது நிஜம்தான். இல்லைங்கிறதுலாம் பிதத் ஆகுமா? ஆகாது. ஏன்னு கேட்டால் உலக சம்பந்தப்பட்ட பல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் மார்க்கத்தை தான் பூர்த்தி ஆக்கிட்டேங்கிறான். அல்யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் 5:3 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்றைய தினம் உங்களுடைய தீனை பூர்த்தி ஆக்கிட்டேன். அல்லாஹ் தீனைத்தான் பூர்த்தி ஆக்கியிருக்கிறான், துன்யாவுடைய விஷயங்களை பூர்த்தி ஆக்கலை. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இனிமேல் மனித குலத்துக்கு வரப்போகிறது. அதையும் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் 16வது சூறாவில் 8வது வசனத்தில் சொல்கிறான், ஒல் ஹைல ஒல் பிகால ஒல் ஹமீர லி தர்கபுஹா ஒ ஜீனா ஒ யஹ்லுக்கும் அலா தாளமூன். கழுதைகளையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் இறைவன் படைத்திருக்கிறான். எதற்கு படைத்திருக்கிறான் என்றால் லி தர்கபுஹா, அதில் நீங்கள் ஏறி செல்வதற்காகவும், ஒ ஜீனத்தன் ஒரு சமூக அந்தஸ்துக்காக வேண்டியும். ஒரு குதிரை வச்சுருந்தா ஒரு அந்தஸ்து தானே, ஒரு பைக் வச்சுருந்தா ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, அந்த மாதிரி சமூக அந்தஸ்துக்காக வேண்டியும் நீங்கள் ஏறி செல்வதற்காக வேண்டியும் கழுதை குதிரை கோவேறு கழுதை எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒ யஹ்லுக்கும் மாலா தாளமூன், நீங்கள் அறியாத பல விஷயங்களை இனி படைப்பான். முடியலை, தீனு தான் முடிச்சுட்டான்ல, துன்யா முடியலைங்கிறான். இப்போ நீங்கள் கழுதை குதிரையில் போவீங்க, நாளைக்கு காரில் போவீங்க, அது இனிமேல் படைக்கக்கூடியது. அப்போ ஏற்கனவே உள்ளதை படைத்ததை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது போன்ற பயணத்திற்கான வாகனங்கள் இதோடு முடியலை. ஓ யஹ்லுக்கு, இனி வருங்காலத்தில் அல்லாஹ் படைப்பான். மாலா தாளமூன், இந்த காலத்தில் நீங்கள் அறிந்தராத பல விஷயங்களை எல்லாம் அவன் எதிர்காலத்தில் படைப்பான். அதுலேருந்து என்ன விளங்குகிறது? மார்க்க விஷயம் பூர்த்தி ஆகிவிட்டது, துன்யா விஷயம் பூர்த்தியாகலை, வந்துக்கிட்டே இருக்கும். வகை வகையாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும். அப்போ நம்ம காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, ஓவன், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனு, கேஸ் அடுப்பு, இப்படின்னு எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதுகளெல்லாம் நபியின் காலத்தில் இல்லாது. அதே மாதிரி வாகனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்கிளு, மோட்ரு, பைக்கு, காரு, அப்புறமேலு விமானம், இதுகளெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாமல் கப்பல் வண்டா இருந்துச்சு. இந்த மாதிரியான வாகனங்கள்லாம் அன்றைக்கி என்ன செய்யலை, இருக்கலை. அதெல்லாம் பிதத்து. அப்போ விமானம் பிதத்து, ரயில் பிதத்து, கார் பிதத்துமாங்களா? அப்போ முற்றிலும் உலக விஷயம் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிதத்தில் கொண்டு அடைச்சிடக்கூடாது. அதை எப்போ பிதத்துங்கன்னு, எதை செஞ்சால் மறுமையில் கூலி இருக்கிறது என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் இபாதத்துங்கிறது. அந்த விஷயங்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னு இல்லாத உண்டாக்குனீங்கன்னு சொன்னால் அது பிதத்தாயிரும். தொழுகையாக இருக்கலாம், தஸ்பியாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம். இதெல்லாம் ஒருத்தன் எதுக்காக செய்கிறான்னு கேட்டால் மறுமையில் நம்ம கூலி கிடைக்குங்கிறதுக்கு செய்கிறான். அப்படி செய்கிறாதான் நீ சொல்ல, அது அல்லாஹ் சொல்ல, நீ என்ன சொல்கிறது? அதை அப்படி ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதை சொல்வதற்கு அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ், அவன் தூதர் வழியாக நமக்கு சொல்லுவான். அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் பிதத்து வராது. இது உலக விஷயம். இன்னொன்று முற்றிலுமே மார்க்க விஷயமாக இருக்கும். மார்க்க விஷயமாக முற்றிலும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்ன வராது, பிதத்து வரும். மார்க் ஒரு தஸ்பியாக இருக்கட்டும், ஒரு திக்ராக இருக்கட்டும், ஒரு 2 ரக்காத் தொழுகிறதா இருக்கட்டும், ஒரு நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலை சொன்னதை தான் நீங்கள் வைக்கணுமே தவிர சொல்லாத ஒன்றை நீங்கள் உண்டாக்குனீங்கன்னு சொன்னால் அது பிதத்து ஆயிரும். இப்போ நோன்புங்கிறது இருக்குது. நோன்புங்கிறது மார்க்கத்தில் பொதுவாக உள்ளது. நம்மளாக விரும்பின எப்போ வேண்டாலும் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். அது நஃபிலான நோன்புக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி இந்த நாளில் அனைவரும் 2 நோன்பு நோற்க வேண்டும் அப்படின்னு ஒருவன் சொல்வானே, ஆனால் அவன் அனைவருக்கு இதை சொல்ல நீ யார்? அவன் விருப்பத்தில் விட்டுருக்க மார்க்கம், அது ஓகே, அதுக்கு பேர் நஃபில். அவன் விரும்பினபடி எவ்வளோ தொழுதுக்குருவான், விரும்பினபடி நோன்பு வச்சுக்கிடுவான், விரும்பினபடி அவன் இந்த இபாதத்துகளை அவன் செஞ்சுக்கிடுவான். அதுக்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. உம்ரா இருக்குது, 100 உம்ரா கூட ஒருத்தன் செய்வான். அல்ல வசதியை கொடுத்தா வருஷம் கூட ஹஜ்ஜி செய்வான். இதிலெல்லாம் கூடுதலாக அவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம், இதுக்கு தடை கிடையாது. அதே நேரத்தில் இது அனைவருக்குமான சட்டம் ஆக்குனா பிதத்தா போயிடும். மேராஜ் இரவில் அனைவரும் நோன்பு வையுங்கள்னா அதை சொல்ல நீ யார்? அனைவருக்கும் சட்டம் வகுக்கிறது அல்லாஹ் ஒரு ரசூலைத்தானே வகுக்கணும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அது பிதத்தாயிருது. அப்போ வணக்க வழிபாடுகளை உண்டாக்குறது தான் பிதத்தாயிரும். 2 வகையாச்சா?
மூணாவது வகை வந்து வணக்க வழிபாடும் உலக விஷயம் மிக்ஸ் ஆகிருக்கும். இதுதான் கொஞ்சம் கூர்மையாக கவனித்து நீங்கள் புரிந்து வேறுபடுத்தி புரிகிற ஒரு விஷயம். அதான் அதில் வந்து உலக விஷயமும் இருக்கும், மார்க்க விஷயமும் இருக்கும். அதில் வந்து எது உலக விஷயம் எது மார்க்க விஷயம்னு பிரித்து அறிந்து மார்க்க விஷயத்தில் எதையும் அதிகரித்திடக்கூடாது, உலக விஷயத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், மிக்ஸ் ஆகி போயிருக்கும். உதாரணமாக ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்கன்னு வைங்க. பள்ளிவாசல் என்பதில் வந்து அதில் மார்க்கமும் இருக்குது. பள்ளிவாசலில் தொழுதா 27 மடங்கு நன்மை இருக்குல்ல. பள்ளிவாசல் என்பது இபாதத்தில் சேர்ந்தது. அதே நேரத்தில் அந்த பள்ளிவாசலுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல், அதனுடைய வடிவமைப்புகள் எல்லாம் அது உலக விஷயமாக இருக்கிறது. அது மார்க்க சம்பந்தம் கிடையாது. பள்ளிவாசல்னு ஒன்று அவ்வளோ அந்த பேசிக்கு தான் மார்க்கத்தில் உள்ளதே தவிர, அந்த பள்ளிவாசலை கூரையில் கட்டினால் இவ்வளோ நன்மை, அல்லது காங்கிரீட்டு போட்டால் இவ்வளோ நன்மை, அதுக்கு மேலே செலவக்கல் போட்டால் அவ்வளோ நன்மை, அப்படி ஏதாவது இருக்குதா? பள்ளிவாசலுக்கு நன்மை இருக்குது, அவ்வளோதான். அந்த பள்ளிவாசல் என்பதை ஒவ்வொரு காலத்தில் எந்த மாதிரியான வசதிகளும் வாய்ப்புகளும் வருகிறதோ அதை பயன்படுத்தி அவங்க கட்டிக்கொள்வார்கள். அப்போ இந்த பள்ளிவாசல் என்பதற்குள்ள அதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல், வடிவம், போக்குவரத்து இது எல்லாமே வந்து உலக விஷயமாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்ங்கிற அந்த கிபிலாவை நோக்கி இருக்கணும், அந்த செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப் வந்து மார்க்கமாக இருக்கிறது. அப்போ மார்க்க விஷயமாகவும் உலக விஷயமும் கலந்து இருக்குன்னு சொன்னால், நீங்கள் எதில் அந்த உலக விஷயத்தில் நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத செஞ்சால் பிதஅத் ஆகாது. இப்போ நம்ம கட்டுற எல்லா பள்ளிவாசலும் பிதஅத்துன்னு சொல்ல வேண்டி வந்துடும். ஏன்னா பள்ளிவாசலுங்கிறது அது முற்றிலும் மார்க்க விஷயம் கிடையாது. பள்ளிவாசலில் அந்த தொழுகை வழிபாட்டுக்குரிய அந்த ஏற்பாடுகள் மட்டும்தான் மார்க்க விஷயமே தவிர, அந்த பில்டிங் அமைப்புகள் எல்லாம் மார்க்க விஷயத்தில் வராது. என்ன கிடைக்குதோ அதை கொண்டு கட்டிக்க, ஒரு டெண்டை கூட போட்டுக்க, அது பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல்னு மனசால் நினைத்து அதுக்குன்னு அதை ஒதுக்கி வச்சிட்டோம்னு சொன்னால் அது பள்ளிவாசல் ஆயிரும். அந்த ஒரு ஒதுக்கிட்டோம் என்றால் அது பள்ளிவாசலுக்குரிய ஒரு சட்டமெல்லாம் வந்துடும். பள்ளிவாசலில் நீங்கள் வந்து தாம்பத்தியம் நடத்தக்கூடாது, பள்ளிவாசலில் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது நிறைய சட்டம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே வந்துடும். எந்த பள்ளிக்கு வேணாலும் வரும். குடிசை பள்ளிக்கும் அதான் சட்டம். கோட்டை மாதிரி கொத்தலை மாதிரி பள்ளிவாசல் அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிறான்னா அதுக்கும் அதான் சட்டம். அப்போ சில விஷயங்கள் வந்து உலக விஷயமும் மார்க்க விஷயமும் மிக்ஸ் ஆகி போய் கலந்து போயிருக்கும். அப்படி கலந்து போயிருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், பிரித்து எடுக்கணும். எது வந்து உலக விஷயமோ அதில் போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பிதஅத்து கலர் பூசிடக்கூடாது. இன்னைக்கு கட்டுற பள்ளிவாசல்லாம் பிதஅத்துன்னு சொல்லுவீங்களா? இப்போ குர்ஆன் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுத்தில் தான் குர்ஆன் இருந்துச்சு, மனநத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்க, குர்ஆனை எழுத்தையெல்லாம் கடந்து சாஃப்ட்வேராக கொண்டு வந்துட்டாங்க. ஸ்க்ரீனில் கொண்டாந்து காட்டுறாங்க. ஒரு பென் ட்ரைவில் ஒரு மொத்த குர்ஆனை வச்சுருக்கிறாங்க. ஒரு மெமரி கார்டில் அதெல்லாம் இருக்கிறது. இதுகளெல்லாம் நவீன காலத்தினுடைய சாதனங்களை பயன்படுத்தி உருவாக்குறாங்க. இது வந்து பிதஅத்தா? ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து இதில் மரப்பட்டைகள்லையும் தோள்கள்லையும் தான் குர்ஆனை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அச்சிடுறது பிதஅத்து. அந்த அச்சிடுறது மாத்திரம் இல்லாமல் புதிய புதிய நவீன சாதனங்களில் நவீன வடிவத்தில் அந்த குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறோம், அது பிதஅத்துன்னு சொல்லுவீங்களா? அது சொல்ல மாட்டோம். குர்ஆன்கிறதுல வந்து அல்ஹம்துலில்லாஹின்னு ஓதுறோம்ல, அதுதான் அதில் இபாதத்து. ஏன்னா குர்ஆன் வந்து ஒளி வடிவமாகத்தானே வந்துச்சு. ஜிப்ரீல் வந்து எழுதிலாம் கொடுத்துட்டு போகல, அவர் ஓதுனார், ரசூலுல்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ குர்ஆனுடைய பேசிக் என்னென்னு கேட்டால் அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறோம்ல, அதுதான் குர்ஆன். அதை நீ பேப்பரில் கூட எழுதி வச்சுக்க, எலும்பில் எழுதி வச்சுக்க, வந்து கம்ப்யூட்டரில் கூட வச்சுக்க, நீ என்ன வேணாலும் வச்சுக்க, எப்படி வேணாலும் வச்சுட்டு போப்பா. அதெல்லாம் அது குர்ஆன்கிறது இதெல்லாம் உலக விஷயம். உலகத்தினுடைய மெட்டீரியல் வந்து வைத்து அந்த குர்ஆனை பாதுகாக்கிறீங்க. இந்த மெட்டீரியலை வச்சு தான் பாதுகாக்கணுமான்னா இதை வச்சும் பாதுகாக்கலாம். இன்னும் வேறு மெட்டீரியல் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதில் வச்சும் பாதுகாக்கலாம். அதை பாதுகாக்குதல் எந்த நம்மளை சேர்ந்த ஒரு விஷயமாக போயிடுது. அந்த மாதிரி தான் இந்த சஹர் சாப்பாடுன்னு வருதுன்னு வைங்க. சஹர் சாப்பாடு, நோம்பு கஞ்சி, சஹருன்னு வச்சு பார்க்கும்போது அதில் இபாதத்து இருக்கிறது. சஹர் செய்யுங்க, அதில் ஒரு பரக்கத்து இருக்கிறது. இது அந்த சஹர் செய்கிற அந்த சாப்பாடுங்கிறது என்னது, அது இபாதத்தா? சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், வாங்க சஹருக்கு நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு ஒரு ஆளை கூப்பிட்றீங்க, சோறு கொடுத்துட்டீங்க, பிதஅத்து. அதுக்கு பேர் சோறு எப்போனா நம்ம சஹர் நேரத்தில் சாப்பிட்றதுனால அது சஹர் சாப்பாடுன்னு பேர். அதே சாப்பாடு தான். அப்போ என்ன செய்கிறீங்க, நம்ம வீட்டில் நீங்கள் சாப்பிடுவோமேன்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஒரு 10 பேரை கூட்டிக் கொண்டே விருந்து கொடுக்குறாரு.
சகர் நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறாரு. 10 பேர் நோன்பு வைக்கட்டுமே நம்ம ஏற்பாட்டில், அதுக்கு ஒரு நன்மை கிடைக்க தானே செய்யும், அவர் செய்கிறார். அப்போ இந்த உணவளித்தருக்குரிய நன்மை கிடைக்கும் அவருக்கு. இப்போ அந்த சகருக்கு குடிக்கிற சாப்பாடில் பிதத்துங்களாமா? சாப்பாடு எப்படி பிதத்தாகும்? சாப்பாடு இங்கே இல்லாட்டி வீட்டில் போய் செய்ய தானே சாப்பிட மாட்டார். அப்போ சகர் சாப்பாடு பிதத்துன்னா அவர் வீட்லேயும் போய் சகர் சாப்பிடக்கூடாது. அப்போ வீட்டில் சாப்பிட்றத எங்கள் பள்ளிவாசலில் சாப்பிடக்கூடாது. அப்போ பள்ளிவாசலுக்குன்னு வர்றாங்க, ஒரு நேரத்தை ஒதுக்கி வர்றாங்க. இனிமேல் போய்கிட்டு கொஞ்சம் அதிக நேரம் விரும்புகிறாங்கன்னு வைங்க, பொதுவாக பள்ளிவாசலுக்கு வர்றதே வரவேற்கத்தக்கது கிடையாது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, இரவு தொழுகைகளை கடமையான தொழுகை தவிர மற்ற எல்லா தொழுகைகளையும் உங்கள் வீடுகளில் தொழுவதுதான் சிறந்ததுன்ட்டாங்க. அதான் சிறப்பு, மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற ஒரு கால அமைப்பில் வீடுகளுக்கு போனால் தொழுவ மாட்டோம், தூங்கிடுவோம், வேறு மாதிரி ஈடுபட்டுருவோம்னு பயந்து கொண்டு பள்ளிவாசலை நோக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க, இரவு தொழுகைக்கும் வர்றாங்க. அந்த வர்ற மக்கள் ஒரு சகரு நேரம் வரைக்கும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அதற்கான ஒரு ஏற்பாட்டை இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த சகர் சாப்பாட்டில் நோன்பு தான் இபாதத்தை தவிர சாப்பாடுமா இபாதத்து மிக்ஸ் ஆகிருக்கு. இபாதத்தும் இபாதத்து அல்லாதும் கலந்துருக்கிறது. அப்போ என்ன செய்கிறோன்னா, இபாதத்தில் நம்ம எதையுமே கூட்டலை. சகர் சாப்பாடு கொடுக்குறதுனால இபாதத்தில் எதை அதிகரிச்சிட்டோமா? சோத்தை தான் அதிகரிச்சிருக்கிறோம், உணவை தான் கொடுத்துருக்குறோம். இதில் எப்படி பிதத்தாகுங்கிறீங்க? பிதத்துக்கு இதான் அளவுகளா? அப்போ சோறு கொடுக்குறலாம் பிதத்தாகுமா? இது ஆகாதில்ல. சோறு கொடுக்குறது பிதத்து கிடையாது. நோம்பு கஞ்சின்னு பள்ளியாசலில் வைக்கிறாங்க, இது பிதத்தா? வணக்கம்ட வைக்கிறாங்க, நோம்பு கஞ்சி கொடுக்குற வணக்கம் அப்படின்னு நினச்சா வைக்கிறாங்க? இல்லை. ஏன்னு கேட்டால் நோம்பு திறப்பதற்கும் மகரிபுக்கும் கம்மியான நேரம் இருக்கிறது. நோம்பு வீட்டிலே திறந்து விட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த தொழுகை மிஸ் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பள்ளியிலே வச்சு அந்த நோன்பை திறந்தாங்கன்னு சொன்னால் உடனே திறந்துட்டு உடனே தொழுகையில் மகரிப் தொழுகையில் அட்டன் பண்ணிட முடியுமே என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி தான் இந்த நோன்பு கஞ்சிங்கிற ஒரு அமைப்பை இந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, பிற்காலத்தில் உண்டாக்கினாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, நோன்பு கஞ்சி கிடையாது. அப்போ நோன்பு கஞ்சியில் அந்த நோன்புங்கிற அந்த பேரை சேர்த்ததுனால இபாதத் ஆகிறாது. ஒரு கஞ்சி, நோன்பு கஞ்சி கிடையாது, நோன்பு நாட்களில் கொடுக்கப்படுகிற கஞ்சி. நோன்பு கஞ்சின்னு பேரை சேர்த்தா இபாதத்து மாதிரி தெரியுதுல்ல, அப்படி கூட சொல்ல வேணாம். நோன்பு நாளில் கொடுக்கப்படுகிற கஞ்சி. கஞ்சி எப்போ கொடுக்கலாம்ல, நோன்பு நாள்லேயும் கொடுத்தா என்ன தப்பு? கஞ்சி தானே கொடுக்கலாம், இபாதத்து பண்ணலையே. அதில் கஞ்சி தானே. இபாதத்தை வந்துருச்சுன்னு சொன்னால் அது எப்போனா நான் செய்ய முடியாது. நீங்கள் இதில் இபாதத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. வசதிக்கு, நம்ம வசதிக்கு செய்கிறோம். வசதிக்கு எப்படி இப்போ பள்ளிவாசலில் ஏசி போடுறோமோ, வசதிக்காக எப்படி பள்ளிவாசலில் கார்பெட் விரிக்கிறோமோ, வசதிக்காக வேண்டி பள்ளியில் எப்படி அழகான பெயிண்ட் அடித்து கொடுக்குறோமோ, வசதிக்காக வேண்டி பலவிதமான விளக்குகளை பள்ளிவாசலில் போட்டுக் கொள்கிறோமோ, அந்த மாதிரியான ஒரு வசதிக்கு செய்கிறது தான் நோன்பு கஞ்சி என்பது, சகர் சாப்பாடு என்பது. இது எப்படி பிதத்துன்னு ஏன் சொல்கிறீங்க? சாப்பிட்ற வீட்டில் போய் சாப்பிட தானே போகிறான், வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு போல அங்கே சாப்பிட போகிறான். இது எப்படி பிதத்து இப்படி வரும்? எதுக்கு எடுத்தாலும் பிதத்துங்கிறதா? பிதத்துக்கு நீங்கள் அவங்க தான் பிதத்துன்னு வாட்சி கட்டுற பிதத்தா, வண்டியில் போகிற பிதத்தான்னு கேட்டாங்கன்னா பிதத்துக்கு எதிரானவங்க என்ன செய்கிறான், பிதத்து இல்லை அதெல்லாம் முடிச்சு பிதத்துங்கிறான். பிதத்துங்கிறத கரெக்டாக சொல்லணுமே தவிர 2 சைட்லேயும் வரம்பு மீறுறாங்க. இந்த சுன்ன ஜமாத்து கூட்டம் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம இந்த மாதிரிலாம் ஏங்க இல்லாத பிதத்தெல்லாம் செய்யறியன்னு கேட்டோம்னா, இப்போ நீங்கள் வாட்சி கட்டியிருக்கிற நீ மட்டும் பிதத்து செய்யலாமான்னு கேட்பாங்க. அவனுக்கு விளங்கலை, இவனுக்கு விளங்கலை. யாருக்கு விளங்கலை? மார்க்கத்தை பிதத்தை எதிர்க்கிறவங்கிறவனுக்கு என்ன வழங்கலை? இது எப்படி பிரித்து பார்க்கவே மாட்டிங்களா? பிதத்துங்கிறது ஒரு விஷயத்தை பயங்கரமான ஒரு குற்றம் சுமத்துறீங்க. வழிகேடு நரகத்தில் சேர்க்குற காரியம்ங்கிறீங்க. நரகத்தில் சேர்க்குற காரியம்ங்கிற எப்போ வரும்? அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தால் தான் வரும். அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரம்ங்கிறது என்ன? இத்தனை மணிக்கு இத்தனை ரக்காத்து தொழுவு அல்லாஹ்வுடைய அதிகாரம். இந்த தஸ்பீகை இத்தனை தடவை நீ ஓது அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதை நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன்னு சொன்னால், அப்போ நானும் உங்களை தப்பாக வழியில் நடத்துகிறேன், நீங்கள் தப்பான வழியில் போகிறீங்கன்னா அது நரகத்தில் சேர்க்கும். ஏன்னா என்னை ரசூல் மாதிரி நீங்கள் ஆக்கிட்டியே. நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் கேட்கணும்? ரசூல் சொல்ல எடுத்து சொன்னால் நீங்கள் கேட்கலாம், நானாக சொன்னால் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. யார் சொன்னாலும் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் தான் பிதத்து வருமே தவிர, இப்போ நோன்பு கஞ்சி கொடுத்தா நரகத்தில் சேர்க்குமா? நோன்பு கஞ்சி பள்ளியாசலில் ஒருத்தர் குடிச்சு விட்டார், இவர் நரகத்துக்கு போயிடுவாரா? போக மாட்டேன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அப்போ ஏன் பிதத்துங்கிறீங்க? அதை பிதத்துன்னா நரகத்துக்கு போவான்னு சொல்லுங்கள். எவன் நோன்பு கஞ்சி குடிக்கிறான்னா அவன் நரகத்துக்கு போவான். எப்படி நோன்பு கஞ்சி? நோன்பு நேரத்தில் குடிக்கிற கஞ்சி, அவ்வளோதான். நோன்பு கஞ்சின்னு வார்த்தையை சேர்த்து விட்டு இபாதத்தை பார்க்காதீங்க. நோன்பு திறப்பதற்கு வழங்கப்படுகிற கஞ்சி. நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி, நோன்பு திறக்கிறதுக்கான பொருளை எங்கேயும் வழங்கலாம்ல.
வீட்டில் வச்சு வழங்கலாம், வெளியில் வழங்கலாம், எங்கே வேணாலும் வழங்கலாம். ஏன் கடையில் போய் தான் நோன்பு விடுற ஜாமான்லாம் வாங்குறாங்க ஒவ்வொருத்தனை, அதெல்லாம் பிதத்தாப்ப. நோன்பு திறக்கிறதுக்கான வடை சமோசா அது இதுன்னு வெளியில் வாங்குறாங்களே, நோன்பு திறக்கிறது வெளியே வாங்கி விட்டதுனால் அது பிதத்து. ரசூல்லா காலத்தில் வடையெல்லாம் போட்டு தெருவில் விற்றாங்களா? அதை வாங்கிட்டு போய் யாராவது வீட்டில் நோன்பு அப்படி கேட்க முடியுமா? இதுக்கு மார்க்கத்துக்கு இதில் நம்ம சம்மந்தம் இருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற பஜாரில் உள்ளது அந்த காலத்தில் பயன்படுத்திக்கிட்டாங்க, நம்ம காலத்தில் உள்ளதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதில் ரசூலுடைய அதிகாரம் எங்கே இதில் இருக்குது? அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரத்தை நம்ம இதில் எங்கே எடுத்துருக்குறோம்? அதனால் நோன்பு கொஞ்சம் பிதத்துங்கிறான், சஹர் சாப்பாடு பிதத்துங்கிறான். 30 நாளுமே சாப்பாடை கொடுங்களா, அது எப்படி பிதத்தாகும்? ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வர்ற மக்கள் ஆர்வம் தொழு வர்றாங்க, இது சிறந்தது கிடையாதுங்கிற நம்ம சொல்லிட்டு தான் வர்றோம். இரவு தொழுகைகளை நீங்கள் பள்ளியில் தொழுவாதீங்க, வீட்டில் தொழுவுங்க, தான் சிறந்ததுங்கிறோம். ஆனால் அந்த தொலை வர்றவங்கள்ட்ட கேட்டால் சிறந்தது தாங்க, நாங்கள் வீட்டுக்கு போனால் தூங்கிடுறோம்ங்கிறாங்க. அப்போ எங்களால் முடியாதுங்கனால பள்ளியாசலுக்கு சிறந்ததை தான் நாங்கள் விடுறோம். குற்றம் ஒன்றும் செய்யலை, சிறந்ததை செய்ய முடியலை, சிறந்ததுன்னு வீட்டுக்கு போனோம்னா தொழ முடியலை, நாங்கள் பள்ளியில் தொலை வர்றோங்கிறாங்க. சரி, இப்போ தொலைன்னு வந்துட்டாங்கல்ல, அது ஹராமானது ஒன்றும் இல்லை தானே, அனுமதிக்கப்பட்டது தானே. வந்தவங்களுக்கு என்ன செய்கிறோம், அவங்க தொழுது முடிச்சுட்டு போய் இனிமேல் சகரை செஞ்சு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி செய்ய முடியாது என்கிற நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னால், நம்ம சுபு வரைக்கும் நெருக்க வரைக்கும் நம்ம அந்த இபாதத்தை அதிகமாக தொழுவுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் சாப்பாட்டையும் கொடுத்து விட்டோம்னா ஈஸியாக போயிடுறேன். அந்த ஒரு காரணத்துக்கு தான் அதுக்கு ஸ்பான்சர்கள் செஞ்சு என்ன செய்கிறாங்க. அதில் என்ன செய்யும், உணவளித்ததற்கான நன்மை தான் கிடைக்கும். சஹருக்கு செஞ்ச அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வராது. உணவளித்தல், எப்போ உணவளித்தாலும் எதுக்கு உணவளித்தாலும் நன்மை இருக்கிறது. அப்போ உணவளித்தல் என்பதற்குரிய நன்மை கண்டிப்பாக அதை செஞ்சவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் உணவளித்தல் என்பதுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் மார்க்கம்ங்கிற பேரில் கல்யாணம் காட்சி அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்குனீங்கன்னா அதை நம்ம என்ன செய்கிறோம், எதுக்குப்பா இல்லாததெல்லாம் புதுசு புதுசாக உண்டாக்குறீங்க, காது குத்து விருந்து கொடுக்குறீங்க, சுண்ணத்து கல்யாண விருந்து கொடுக்குறீங்கன்னு நம்ம கேட்குறோம். அது கூட விருந்து அது பிதத்துங்கிறதுக்காக கேட்கல, அது பிதத்தில் வராது. ஆனால் எதுக்கு அதை தவிர்க்க சொல்கிறோம்னு கேட்டால், இது எல்லோரும் செஞ்சால் கஷ்டமாக போயிருப்பா, சமுதாயத்துக்கு சிரமமாக போயிடுறேன், ஒன்றே நீங்கள் விருந்துன்னு ஆக்கி விட்டீங்கன்னா உங்களை பார்த்து இன்னொருத்தன் செய்ய நினைப்பாண்டு தனி மனிதனுக்கு சுமையாகிவிடுன்ற காரணத்திற்கு தான் சில விருந்துகளை நம்ம தவிர்க்க சொல்லியிருக்கிறோம். இதில் தனி மனிதனுக்கு சுமையாகவும் ஆகாது. பள்ளியாசலில் கொடுக்கறதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் அது சுமையாக கருதப்படாது. இப்படி பல ரெண்டுக்கு மத்தியில் வேறுபாடெலாம் இருக்கிறது. அதனால் இது தப்பாக சொல்கிறாங்க. அதனால் சஹர் சாப்பாடெலாம் கொடுக்க வேணும்னா கொடுத்துட்டு போகலாம். அடுத்தது மாவனல்ல இலங்கையில் இருந்து ஹமீது ஹுசைன் என்பவர் கேட்குறார், நான் தொழுகைக்கு செல்லும்போது மொபைல் ஃபோன் கொண்டு செல்கிறேன், தொழில் நிமித்தம். தொழும்போது ஃபோனை முன்னால் வைத்து தொழக்கூடாது என்று சொல்கிறார்கள், இது சரியான்னு கேட்குறாங்க. அதான் இது ஃபோன் எல்லோரும் யாராக இருந்தாலும் ஃபோனில் கையில் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க, சரியா? ஃபோனுங்கிறது இன்றைக்கு அத்தியாவசியம் ஆக்கப்பட்டு விட்டது. ஃபோன் இல்லாமல் வாழ முடியாங்க. அப்படி இருந்தாலும் ஃபோனு அத்தியாவசியமாகிவிட்டது. அத்தியாவசியம் என்பதில் கெட்டதுக்கு பயன்படுத்த விட்டு தள்ளுங்க. இந்த ஃபோன் என்று இருக்கிறதுனால ஒரு மனிதனுடைய பொருளாதார விஷயங்கள் மற்ற எல்லாத்துக்குமே அது முன்னேற்றமாவதற்கு அது கருவியாக இருக்குது. ஃபோனில் வியாபாரம் பண்ணி போடலாம். உட்கார்ந்த இடத்துலேருந்து என்ன செய்யலாம், கட்டையை திறந்து தான் வியாபாரம் பண்ணணும்னு இருக்கும் பொழுது சம்பாதித்ததை விட எங்கே இருந்தாலும் என்னால் சம்பாதிக்க முடியுங்கிற அடிப்படையில் ஃபோனில் இங்கே ஃபோனை பேச வேண்டியது, அங்கே பேச வேண்டியது, ஜாயிண்ட் பண்ணி விட வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது என்ற அளவில் இந்த ஃபோன் என்பது அவசியமான ஒரு கருவியாக இருக்குது. இப்போ அந்த ஃபோனை பள்ளி கொண்டு போகலாமான்னு கேட்குறீங்க. ஃபோனு நீங்கள் ஃபோனு எப்பவும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பவும் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அதை கொண்டுட்டு தான் போகணும். எங்கே வச்சுட்டு களவாண்டு போயிடுவான். அல்லது இந்த பாங்க சொன்னோன்னு நேரம் வீட்டில் போய் கொண்டு வச்சுவிட்டு வரணும். அப்படிங்கிற மாதிரியான சிரமமெல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் வாட்ச் இல்லாமல், வாட்ச் வந்துச்சுல ஃபஸ்ட்டு, வாட்சின்ற ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. வாட்ச் வந்தோடனே வாட்ச் கட்டிக்கிட்டு தானே பள்ளியாசலுக்கு போனாங்க, வாட்ச் கட்டிட்டு தானே தொழுதாங்க. வாட்சுங்கிறது ஒரு தொழுகைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நவீன ஒரு சாதனம் தானே. அந்த வாட்ச் கட்டும் பொழுது வாட்ச் கட்டிக்கிட்டுலாம் தொழக்கூடாது அந்த காலத்தில் 10 தோளம் கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி பைத்தியக்காரத்துன்னு அவங்களே நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபோன் என்பது உங்களுடைய அவசியமான ஒன்று. அது என்ன, அதே நேரத்தில் இந்த ஃபோனை எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், சில ஆளுக்கு அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணுறது, இப்படி நல்லா டிஸ்பிளே தெரிகிற மாதிரி வச்சுக்கிறது, தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி வருதான்னு அதிலே பார்க்குறது, அது செய்யக்கூடாது. தொழுகை நேரத்தில் நீங்கள் ஃபோனை வச்சுக்கிறது தப்பு இல்லை, உங்களுக்கு முன்னாடி அதை வச்சுக்கிறது கூட தப்பு இல்லை.
முன்னாடி வைக்காமல் பின்னாடி வச்சேன்னா களவாண்டு போயிடுவாங்க. அதனால் ஃப்ரண்டில் வச்சுக்கிற கூட தப்பு இல்லை. ஃப்ரண்டில் வைக்கும்போது அது டிஸ்பிளே தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னு வைங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்னென்னு கேட்டால், யாராவது ஃபோன் பண்ணால் நம்ம தொழுகையில் இருந்து கொள்ளும்போது அதை அறிஞ்சிக்கிறேன்னு கவுத்தி போட்டு வைங்க. ஃபோனை வந்து டிஸ்பிளேயில் அல்லது ஃப்ளைட் மோட்டில் போட்டு வைங்க. ஃப்ளைட் மோட்டில் போட்டீங்கன்னா எதுவுமே வராது. அல்லது என்ன செய்யுங்க, கவுத்தி போட்டுட்டிங்கன்னா இது வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபோனை முன்னாடி வைத்து கொண்டு தக்பீர் கட்டிட்டு என்ன செய்கிறது, அங்கேருந்து ஃபோனு பார்க்குறது, அந்த ஆள் ஃபோன் பண்ணுறாரு, இவன் தொழுவே மாட்டான். தொழுதுகிட்டு இருக்கும்போது இன்வால்மெண்ட்டோடு தொழுவணுமா இல்லையா, ஈடுபாட்டோட, அந்த ஈடுபாடு இல்லாமல் போயிடும். அப்படி நிலையில் ஃபோன் வச்சுக்கிறக்கூடாது. சும்மா கையில் வச்சுக்கிற ஃபோனு தொழுகை நேரத்தில் முன்னாடி வச்சுக்கிறலாமான்னு வச்சுக்கலாம். அதை வைக்கிறது கூட எப்படி சொல்லுவீங்க? நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பொருளை வந்து முன்னாடி வைத்து கொள்ளக்கூடாது. டைரி வச்சுருப்போம், டைரியத்துக்கு முன்னாடி வைப்போம், பேனாத்துக்கு முன்னாடி வைப்போம், எது கையில் இருக்குதோ கரிச்சிப்பு கையில் இருக்கோ அது முன்னாடி தூக்கி வைப்போம். நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பொருளை வந்து முன்னாடி வைத்து கொள்வது என்பது வந்து அது தவறு கிடையாது. ஆனால் இந்த ஃபோனில் மாத்திரம் என்ன இருக்கும்னு கேட்டால், அதில் வந்துக்கிட்டே நம்ம சில வரக்கூடிய அந்த கால்கள் மெசேஜுகள்லாம் அங்கே இருந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி நம்மளை இழுத்துக்கிட்டு போகும். அந்த மாதிரி மெத்தடில் என்ன செய்யக்கூடாது, ஃபோனை வைக்கக்கூடாது. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ வயலுண்டில் முசல்லின் தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. எந்த மாதிரி தொழுகிறவங்கன்னா, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகையில் கவனமற்று இருப்பார்களே அவர்களுக்கு, தொழுகையில் கவனமற்று இருக்கக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. 107வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது யாருடைய தன்மை என்று கேட்டால், இன்னல் முனாஃபிக்கூன யுகாதிஊன் அல்லாஹ, முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாற்ற பார்க்குறார்கள். ஒவ்வொரு ஹாதிவும் அல்லாஹ் தான் அவங்கள ஏமாத்துறான். ஒய்தா காமு இல சலாத்தி, இந்த முனாஃபிக்குகள் தொழுகைக்கு நிற்கும் பொழுது காமு குசாலா, சோம்பலாக நிற்பாங்க. அதாவது ஈடுபாடு இல்லாமல் என்னத்துக்கு யாருக்கோ வந்த விருந்து மாதிரி நிற்கிறது. காமு குசாலா, சோம்பலாக நிற்பார்கள். யுராவுன நாச, மக்களுக்கு காட்டுறதுக்கு தான் அவன் தொழுவான், தொழுகிறதுக்காக தொழுலாமன். போலா எதுக்கும் அல்லாஹ் இல்லா கலீலா, கம்மியாக தான் அல்லாஹ் நினைவுபடுத்துவாங்க. அல்லாஹ் நினைக்கிறது கம்மியாக இருக்கேன், அந்த மாதிரி தொழுகிறாங்கிறது. இந்த ஃபோனை வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா, எந்த மாதிரி ஃபோனில் உள்ளதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிற மாதிரி பயன்படுத்தினா, ஃபோனில் உள்ளதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி அடிப்படையில் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது நாசமாக போயிடும். கவுத்தி போட்டுருந்தீங்கன்னா என்ன வந்தாலும் உங்களுக்கு தெரியாது, முடிஞ்ச பிறகு பார்க்க போகிறீங்க. அதில் ஃப்ளைட் மோட்டில் போட்டுட்டு நிமித்தியே வைங்க, எதுவும் வராது. ஃப்ளைட் மோட்டில் போட்டிங்கன்னா என்ன, ஃபோனுடைய இது கட்டாயிரம், வந்துக்கிட்டு நெட்டும் கட்டாயிரும். அப்படி கட்டாயிடுச்சுன்னா எதுவுமே தொடர்பு வராது. முடிஞ்ச பிறகு ஃப்ளைட் மோடை எடுத்து விட்ருங்க. அந்த மாதிரி வைத்து கொள்ளலாமான்னா அது தப்பு கிடையாது. ஃப்ளைட் மோடில் போடாமல் அல்லது ஆஃப் பண்ணி போடாமல் அல்லது கவுத்தி போடாமல் தொழுகையில் இருக்கும்போதே வர்றதுலாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா நீங்கள் இங்கே தொழுவுறீங்க, அது மாதிரி வைத்து கொள்ளக்கூடாது. சரியா? அதே மாதிரி வந்து பெயர் இல்லை. அவர் கேட்குறாரு, நான் வந்து சவுதியில் இருக்கிறேன். இவர் வந்து நோம்பில் அனுப்பின ஒரு கேள்வி, வரிசை கிரமமாக இப்போ தான் வருது பாருங்கள். நீங்கள் நேற்று அனுப்பின வரல, முந்தின அனுப்பின வரலன்னு கேட்குறீங்க. இவர் நோம்பு நேரத்தில் நான் ஃபித்ரா கொடுக்கணும், எனக்கு பதில் தாங்கன்னு அனுப்பியிருக்காரு. அது இன்றைக்கி தான் நான் வரிசை எடுக்கிறோம்ல, ஆர்டர் படி வரும்போது இப்போ தான் அவருடைய நோம்பு முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பாருங்கள். அப்போ நோம்பு முடிஞ்ச இவ்வளோ நாளைக்கு பிறகு இப்போ தான் என்ன செய்கிறோம், அந்த கேள்வி எடுக்கிறோம். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நான் வந்து சவுதியில் இருக்கிறேன், ஃபித்ரா எப்படி கொடுக்க வேண்டும், சவுதி ரியால் அடிப்படையிலையா இந்திய ரூபாயின் அடிப்படையிலையா, எவ்வளோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறார். அதாவது இவங்களுக்கு ரெண்டு நிலையை சந்திக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஃபித்ராங்கிறது வந்து அந்த உணவு தான் கணக்கு. இந்த காசு பணம்லாம் பிற்காலத்தில் உண்டானது. உணவு தான் கணக்கு. 2.5 கிலோ அளவுக்கு உள்ள ஒரு தானியம், ஒரு பேரிச்சம்பழம், ஒரு கோதுமை, ஒரு அரிசி, ஏதோ ஒன்று 2.5 கிலோ அளவுக்கு உரிய திராட்சை, எதோ ஒன்றாலும் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கொடுப்போம். நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், நம்ம நாட்டில் மக்களுடைய பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய உணவு அரிசியாக இருக்கிறதுனால நம்ம அரிசியை கணக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2.5 கிலோ அரிசிக்கு உரிய காசை நம்ம என்ன செய்கிறோம், ஃபித்ரா என்று கொடுங்க, அதான் நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அந்த காலத்தில் வந்து கோதுமையை தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி இருக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பேரிச்சம்பழம்னா பேரிச்சம்பழத்தையே கொடுப்பாங்க. நமக்கு பேரிச்சம்பழத்தை உணவாக சாப்பிட முடியுமா? இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 2 பீஸு சாப்பிட முடியுமே தவிர அதையே சோறு மாதிரி சாப்பிட இயலுமா? திராட்சை அதே மாதிரி சாப்பிட இயலுமா? திராட்சையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில். ஏன்னு கேட்டால் எல்லார்ட்டையும் இந்த கோதுமையெல்லாம் இருக்க, விவசாய பூமி கிடையாது தானே, எது இருக்குதோ அதை கொடுத்தாங்கன்னு வருது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், சிறந்ததை மார்க்கத்தில் அதை கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஒருத்தன் என்ன செய்கிறான், 2.5 கிலோவுக்கு பதிலாக 2.5 கிலோ கிஸ்மிஸை கொடுக்குறான், கொடுத்துட்டு போ,
2.5 கிலோ பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு போ, அதுவும் உணவு தானே, எதை வேண்டாலும் கொடுக்கலாம் மார்க்க சட்டப்படி. நாம் அரிசியை தீர்மானிச்சக்கு என்னன்னு கேட்டால், நம்ம அதுக்கு அந்த ஒரு உணவு தான் பழகி இருக்கிறோம். அந்த மக்கள் அந்த ஒரு உணவுக்கு பழவலை, பேரிச்சம்பழத்தையே உணவாக உட்கொள்கிற அளவுக்கு பழகி இருந்தாங்க. அவங்களுக்கு அது சரியாக வந்துச்சு. நம்ம காலத்தில் வந்துக்கிட்டு ஒன்று கோதுமை இல்லைன்னா அரிசி, இந்த ரெண்டு உலகம் முழுசும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை அரிசி இந்த ரெண்டுக்குள்ளே தான் உணவுகள் பூராவுமே இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறோம்னு கேட்டால், கோதுமை திங்கிறவன் 2.5 கிலோ கோதுமையை கொடு, அரிசி சாப்பிட்றவன் 2.5 கிலோ அரிசியை கொடுங்குறோம். இதுதான் ஃபித்ராவுடைய அளவு 2.5 கிலோங்கிறது தான். இந்த 2.5 கிலோ கொடுக்குறது என்பதில் வெளிநாட்டில் இருக்கிறார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விருந்தினராக தான் அங்கே போய் இருக்கிறார். அவருடைய தாயகம் நம்ம இந்தியாவிலேருந்து போனார்னா அவர் இந்தியா தான், அவர் இலங்கையிலேருந்து போனார்னா அவர் இலங்கை தான், பங்களாதேஷ்லேருந்து போனார்னா அவர் பங்களாதேஷக்காரர் தான். அது மற்ற சவுதியில் போய் இருக்கிறாருன்னா அவர் விருந்தாளியாக இருக்கிறார், பயணியாக இருக்கிறார். இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ ஃபித்ரா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபித்ரா கொடுக்குறதா இருந்தால் 2.5 கிலோ அரிசிக்கு நம்ம நாட்டில் உள்ள ரூபா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 125 ரூபா 150 ரூபா வரும். வழங்குதா? நல்ல நடுத்தரமான அரிசி எடுத்திங்கன்னா 2.5 கிலோ அரிசிக்கு 150 ரூபா. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா கணக்கு பண்ணி 1500 ரூபா நம்முடைய ஃபித்ராண்டு கொடுத்துடலாம். அரிசி இங்கே கொடுக்குறாந்தா. அங்கே கொடுக்குறீங்கன்னு சொன்னால், சவுதியில் நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே உள்ள அரிசி விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 150 ரூபா கணக்கில் வராது கண்டிப்பாக. அதில் என்ன வரும், அதில் ரொம்ப 150 ரியால் கணக்கில் வரும். அது வந்துச்சுன்னு சொன்னால் அது பல ஒரு 1000 ரூபா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஒரு ஆளுக்கு உரிய ஃபித்ராங்கிறது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ அதை கொடுக்குறதா இதை கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய இதில் நேரடியாக எந்த ஆதாரம் கிடையாது, நேரடியாக அதுக்கு ஆதாரம் கிடையாது. உங்கள் மீது ஃபித்ரா கடமை. அந்த ஃபித்ராவை எங்கே கொடுக்க போகிறீங்க? சவுதியில் கொடுக்க போகிறீங்களா, இந்தியாவில் கொடுக்க போகிறீங்களா? சவுதிலாம் நீங்கள் கொடுக்கணும். சவுதியில் இருக்கிறனால சவுதியில் தான் கொடுக்கணும். நம்ம எதுக்காக வேண்டிய சவுதியில் இல்லாமல் இந்தியாவில் கொடுக்குறோம் என்று கேட்டால், சவுதியில் தேவையில்லை, அவன் தன்னிறைவாக இருக்கிறான், அவன் இதை வாங்குகிற அளவுக்கு ஏழ்மை நிலையில் உள்ளவர்களாக இல்லை. அப்படிங்கும் பொழுது இங்கே கொடுக்கறது வாங்க ஆள் இருக்காது, நம்மள்கிட்ட வாங்கி திங்கிற அளவுக்கு அவன் இல்லை. அதை என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது தான் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், ஏழையான பகுதி நம்ம உள்நாட்டுக்கு அனுப்புவோமேங்கிற கான்செப்ட் அதனால தான் வருது. அங்கேயே இந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள மாதிரியான ஏழை மக்களும் அதிகமாக இருந்தாங்கன்னு வைங்க சவுதியில், நீங்கள் அங்கேயே கொடுத்துடலாம். உங்களுடைய ஃபித்ராவை என்ன செஞ்சிட வேண்டிய அங்கேயே கொடுத்துட வேண்டியதுதான். ஆனால் இங்கே கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், அங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நம்ம என்ன கொடுக்கறது பயனுள்ளதாகவும் போகணும்ல. அப்போ யோசித்து பார்க்குறோம், உலகம் பூரா ஒரு நாடுங்கிற மனுஷன் வளர்த்துக்கிட்டது தானே, எல்லாமே உலகம் பூரா அல்லாவுடைய பூமி தானே. அப்படிங்கிறனால இந்த ஃபித்ரா அங்கேயும் கூட எங்கே வேணாலும் கூட, நாடு நம்ம போட்டுக்கிட்ட கோடு அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்கிறோம்னு கேட்டால், அவன் இங்கே கொடுக்குற போல் அவங்க ஊரில் கொடுங்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம ஊரில் கொடுக்குறோம். நம்ம ஊரில் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், உங்கள் ஊரில் கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஊரில் உள்ள 150 ரூபா கணக்கு பண்ணி அந்த அடிப்படையில் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு அனுப்பி நீங்கள் கொடுத்தா அது குற்றமாமான குற்றமாகாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் ஊரில் நாடெல்லாம் நம்ம வகுத்துக்கிட்டது தானே, நாடுங்கிறது நம்மளாக வகுத்துக்கிட்டது தான். உலகம் பூரா ஒரே நாடு தான் அல்லாவுடைய பார்வையில். தொழுகை நேரம் நோன்பு இருக்கிற நேரத்தில் தான் நாடு அதெல்லாம் வித்தியாசப்படும், ஒரே மாதிரி வராது. மற்றபடி கடமைகள்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அந்த ஒரு அடிப்படையில் ஒருவர் நினைத்து என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய ஃபித்ராங்கிறது நம்ம இருக்கிறோம், இன்னும் சொல்லப்போனால் அவர் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறார். அவர் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களாம் சொந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு குடும்ப தலைவர் வெளிநாட்டில் இருந்தார்னா அவர் மட்டும்தானே சவுதியில் இருக்கிறாரு. அவர் மனைவிக்காக ஃபித்ரா கொடுக்கணும், மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க. அவர் பற்ற 4 பிள்ளைகளுக்காக ஃபித்ரா கொடுக்கணும், 4 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. அவருடைய பராமரிக்கையில் இருக்கிற தாய் தந்தையருக்காக கொடுக்கணும்னா அவங்களும் உள்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு 10 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தால் 9 பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. இவர் மாத்திரம்தான் என்ன செய்கிறாரு, சவுதியில் இருக்கிறார். அந்த கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லோரும் ஊரில் தான் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் தான் கொடுக்க போகிறோம், அதனால் 150 ரூபா கணக்கு பண்ணி நம்ம கொடுப்போம் அப்படின்னு நம்ம 150 ஒரு ஆள் 150 ரூபான்னா இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு நான் சொல்கிறேன் 2.5 கிலோவுக்கு. அடுத்த வருஷம் நீங்கள் கொடுக்கும்போது அரிசி விலை கூடி போச்சுன்னு சொன்னால் 2.5 கிலோ அரிசிக்கு 200 கூட வரலாம். 2.5 கிலோ அரிசியோட ரேட்டுன்னு வைங்களேன். இப்போ 2.5 கிலோவுக்கு 150 ரூபான்னு ஒரு கணக்கை பண்ணி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொந்த ஊரில் கொடுக்குறான்னு வைங்க, அப்படி கொடுத்தாருன்னா அது குற்றம்னா குற்றம் வராது. ஏன்னு கேட்டால் அவர் அந்த 2.5 கிலோ அரிசியே கொடுத்துட்டார்.
இந்த காசுக்கு 2 கிலோ அரிசி வாங்க முடியும்ல? இவர் கொடுக்குற இந்த காசை வைத்து கொண்டு அவருடைய ஊரில் 2 கிலோ அரிசி வாங்க முடியுமா இல்லையா? அரிசியாகவே கொடுக்க நினச்சா என்ன செய்வார்? அரிசியாக வாங்கி கொடுத்தாருன்னா, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா ரியாலாகவும் கொடுக்கல, ரூபாயும் கொடுக்கல, நான் அரிசியாக தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவங்க ஊரில் ஒரு மூட்டை அரிசியை வாங்கி எல்லாத்துக்கும் 2.5 கிலோ அரிசியாக நீங்கள் ஃபித்ரா கொடுத்துருங்கிற, இது செல்லுமா செல்லாதா? அரிசி தானே கணக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு இந்திய ரூபாயை கணக்கு பண்ணி ஒரு கொடுத்தாலும் நீங்கள் குற்றம்லாம் பிடிக்க இயலாது. எப்படி நீ இந்திய ரூபாயை கொடுத்தான்னு கேட்க இயலாது. ஏன்னு கேட்டால் அவர் இந்தியாவில் தான் கொடுக்க போகிறார், அவரோட குடும்பத்தார் பூரா இந்தியாவில் தான் இருக்கிறார். அதை கணக்கு பண்ணி நமக்கு 2.5 கிலோ அரிசி தான் கணக்கு. எங்கே நம்ம கொடுக்குறோமோ அங்கே வந்து 2.5 கிலோ அரிசி வாங்க முடியும். நம்ம அனுப்புகிற ரூபாய்க்கு வந்து 2.5 கிலோ அரிசி வாங்க முடியும் அப்படின்னு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் அங்கே சவுதி அரசாங்கத்தில் ஃபித்ரான்னு ஒரு தொகையை நிர்ணயிப்பாங்க. அது சவுதி மக்களுக்காக வேண்டி, துபையில் உள்ளதில் துபை மக்களுக்காக வேண்டி அவங்க ஃபித்ராவுடைய தொகைன்னு ஒன்று அறிவிப்பாங்க. அது அந்த நாட்டு குடிமக்களுக்காக அறிவிக்கிற ஒரு தொகை. அதை நீங்கள் கேள்விப்பட்டு என்ன செய்கிறோம், நம்ம இங்கே தானே இருக்கிறோம், இவங்க அறிவித்தபடி என்ன செய்வோம், 100 ரியாலை கொடுத்துருவோம் அப்போ கேட்குறான்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது செல்லுமண்டே செல்லும். கொடுக்கணும் கட்டாயம் பண்ண முடியாது. நம்ம எதனால் இப்போ கொடுக்குறோம் என்று கேட்டால், ஃபித்ரா என்பதை வந்து நம்ம சவுதியில் வந்து அந்த கணக்கு பண்ணி கொடுத்தால் இங்கே அதிகமான தொகை வந்து இங்கே உள்ளவனுக்கு கிடைக்கும். 250 ரூபா கொடுத்தா 250 ரூபா தான் வரும். அங்கே 250 ரியாலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2500 இங்கே வந்துடும். அதை வச்சு என்ன செய்யலாம், ஒரு 5 பேருக்கு கொடுக்கலாம், ஃபித்ரா விநியோகம் பண்ணலாம். அந்த ஒரு ஏற்படுதுன்னு நம்ம உபரியாக மேலதிகமாகத்தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம நாட்டில் வந்து சவுதியுடைய மதிப்புக்கு தான் ஃபித்ரா கொடுக்குறாங்க. அங்கே பணியாற்றுகிற சகோதரர்கள்லாம் சவுதியில் என்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு தான் கொடுக்குறாங்க. எதனால் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அதுதான் கட்டாயம்னு கொடுத்தா கிடையாது, கட்டாயப்படுத்த இயலாது. உங்களுக்கு இந்திய ரூபாய்க்கு அவங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. ஏன்னு கேட்டால் கொடுக்க போகிற இந்தியாவில் குடும்பமெல்லாம் இருக்கிறது இந்தியாவில், இவர் ஒரு ஆள் தாங்க இருக்கிறார். அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அனுப்புகிற ரூபாய்க்கு வந்து 2.5 கிலோ அரிசி வாங்க முடிஞ்சு வச்சு, உனக்கு அவன் கடமை தீர்ந்துருச்சு. ஆனால் அவங்க இந்த வெளிநாட்டில் பணிபுரிகிற சகோதரர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாடு ஏழை நாடாக இருக்குது, 95 ரூபாய் கொடுத்தோம்னா எத்தனை பேர் கொடுப்பாங்க, ஒரு 2500 ரூபா கொடுத்தோம்னா அது கொஞ்சம் அதிகமான பேருக்கு என்ன செய்வாங்க, விநியோகம் பண்ணுவாங்களேங்கிறதுக்காக வேண்டி அவர் மேல் மிச்சமாக கொடுக்குறது தான் அது. ரியால் கணக்கில் கொடுக்குறாரு, அவர் ஃபித்ராவை தாண்டி மேல் மிச்சமாக தான் கொடுக்குறார். அவர் விரும்பினாரையானால் மேல் மிச்சமாக கொடுத்துக்கலாம். அது கூட கஷ்டப்படுறவர் இருப்பார்ல, ஃபித்ராவில் அவர் ஒரு ஆள் மட்டும் இல்லாமல் 10 குடும்ப உறுப்பினர் இருக்காங்கன்னு வைங்க, 50 பேருக்கான ஃபித்ராவை அவர் கொடுத்தாருன்னு சொன்னார், ரியாலில் கொடுத்தாருன்னு சொன்னால் அது பெரிய ஒரு மாதம் அவருடைய சம்பளமே போயிடும். அப்படி இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அவங்க அதை கணக்கு பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்களே, ஆனால் அவங்க வந்து இந்தியாவுடைய ரூபாயை கணக்கு பண்ணி கொடுத்தாலும் 2.5 கிலோ அரிசியை கொடுத்துட்டாரா இல்லையா, அவ்வளோதான் கணக்கு. அதனால் அது செல்லுங்கிறத விளங்கிக்கிறங்க. நம்ம ஒரு ஏழைகளுக்கு உதவுதை என்பதற்காகத்தான் அந்த ரியாலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிகமாக வாங்கிட்டு, அந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் பல ஜமாத்துகள் கிளைகள்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லா இயக்கங்களும் கிளையிலிருந்து வசூல் பண்ணுறாங்க. அவங்க ரியால் அடிப்படையெல்லாம் நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிறாங்க. அது தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்களாக விரும்பி கொடுக்குற வாங்க. நான் சட்டமாக அது கம்பல்சரியாக நீங்கள் வந்து ரியாலில் தான் கொடுக்கணுமா, திர்ஹமில் தான் கொடுக்கணுமா, அதை கம்பல் பண்ணுறது கொடுக்க கிடையாது. அவங்களுக்கு 2.5 கிலோ அரிசி தான் கொடுக்கணும். 2.5 கிலோ அரிசி அவங்க வந்து இந்தியாவில் கொடுத்துட்டாங்கன்றதை அவங்க கடமை நிறைவேறு, எங்கே கொடுத்தாலும் நிறைவேறிடுதில்ல. அதனால் வந்து அதை நம்ம என்ன செய்ய முடியாது, கம்பல் பண்ணி நீங்கள் சொல்ல இயலாது. உள்நாட்டில் கொடுத்தாலும் இந்திய ரூபா கூட கொடுக்கலாம். அவர் அகமது ரஸ்மி என்பவர் ஸ்ரீலங்காவிலிருந்து கேட்குறார், அதாவது முகமது நபி இஸ்மாயில் வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல என்று திருக்குரான் கூறுவதாக கிறித்தவ போதகர் ஒருவர் வாதம் வைக்கிறார். குரான் ஆதாரத்துடன் வாதம் வைப்பதால் இதற்குரிய விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இஸ்மாயில் வரை பரம்பரை பட்டியல் இல்லை, அதில் முரண்பாடுகள் உள்ளன. இதனாலேயே முகமது நபி இஸ்மாயிலுடைய சந்ததி என்று சொல்வது தவறு அப்படின்னு வாதிடுறாருங்கிறாங்க. அதாவது கிறித்தவ போதகர் ஒரு ஆள்னு சொல்கிற ஒரு ஆள் இல்லை, இந்த கருத்தை நிறைய போதகர்கள் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முகநூலில் உட்காந்து முகமது நபி வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்தவங்க நம்ம நம்புகிறோம்ல. அனைத்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன, முகமது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய
வம்சத்தில் வந்தவங்க. முகமது நபி மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த குறைஷுகளுமே ரசூல்லா அந்த இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் வர்றாங்க, நம்ம நம்புகிறோம். அதை தவறு என்று சில போதகர்கள் கொஞ்ச நாளாக என்ன செய்கிறாங்க, உட்காந்துட்டு அது ஒரு பதிவு போடுறோன்னு சொல்லி போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு கேட்டால், முகமது நபி இஸ்மாயில் வரைக்கும் இந்த பரம்பரை சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதான் முகமது நபியிலேருந்து இவர் முகமது அப்துல்லா அப்படி போய்கிட்டே இருக்கேன். 10-25 பேரை போட்டு என்ன செய்வாங்க, இஸ்மாயில் வரைக்கும் போவாங்க. இப்படி போகிறது ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்மளும் ஆதாரம் இல்லைன்னு தான் சொல்கிறோம். எந்த ஒரு மனிதருக்குமே பரம்பரைங்கிறதுக்கு ஒரு 3 தலைமுறைக்கு தான் அதை சொல்ல முடியுமே தவிர, அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் ஆத்தனிக்கு. எனக்கே எங்கள் பாப்பா பேர் எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா பேர் தெரியும், எங்கள் கொள்ளு தாத்தா பேர் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கே என்னை எடுத்துக்கிட்டாலேயே எங்கள் அத்தா பேர் தெரியும், எங்கள் அத்தாவுடைய அத்தா பேர் எனக்கு தெரியும், அவர் அத்தா பேர் தெரியாது. கொஞ்சம் அதிக விஷயத்தை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தானா அது கூட தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அப்போ எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய தகப்பன் பாட்டன் கொள்ளு பாட்டன் வரைக்கும் தான் தெரியுமே தவிர, அதுக்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த மனிதன் நம்புவது கிடையாது. முகம்மதில் இருந்து இஸ்மாயில் வரைக்கும் பரம்பரை பட்டியல் உண்டா அப்படின்ட்டு இந்த கிறிஸ்துவ போதகர்கள் அறியாமையில் கேட்குறாங்க. எந்த மனிதனுக்கும் இருக்காது. எந்த ஒரு மனிதனுக்கும் 50 தலைமுறை 60 தலைமுறைக்கெல்லாம் இருக்கார். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுன்னு எழுத புகுந்த சில பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு என்ன செய்கிறாங்க, இன்னாருடைய மகனுடைய மகன்ட்டு இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி வரைக்கும் போகிற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது இஸ்லாம் அங்கீகரித்த பட்டியலா? இஸ்லாம் அதை அங்கீகரிக்கலை. இஸ்லாம் என்ன செய்யலை, அந்த பரம்பரை பட்டியலை ஏற்றுக்கிறல. அது நான் அந்த பரம்பரை பட்டியல் காட்டணும்னு அவசியம் இருக்குதா? இப்போ நம்மளாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம சந்ததி தான், அதுக்கு எதை ஆதாரம் காட்ட முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் நம்ம எல்லோரும் சந்ததிங்கிறோம். நம்மளேருந்து ஆதம் வரைக்கும் நம்ம சங்கிலி தொடர அவங்களுக்கு சொல்ல இயலுமான்னா சொல்ல இயலாது. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆராய்ச்சி. ஒரு ஆளுடைய பரம்பரை என்பது நம்பிக்கையை சார்ந்தது தான். எது வரைக்கும் ஆதாரத்தை சார்ந்ததாக இருக்கும்னா, ஒரு 3 தலைமுறை வரைக்கும் தான் ஆதாரம் சேர்ந்ததாக இருக்கும். 3 தலைமுறைக்கு மேலே நம்மளாம் ஆதமுடைய மக்கள் என்று சொல்வதுக்கு எந்த மனுஷன் ஆதாரம் காட்ட இயலாது. என்ன காட்ட, நம்பிக்கை தான் காட்ட இயலும். நம்ம அரபுகள் பூரா இப்ராஹிம் நபி சந்ததி என்பதற்கு இப்ராஹிம் நபி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஆதாரம் காட்டுவானா? எவனுக்கும் காட்ட இயலாது. அப்போ இது எவனுக்கும் காட்ட இயலாத ஒரு விஷயமாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை தப்பான முறையில் என்ன செய்கிறாங்க, ஒரு திசை திருப்புறதுக்காக சொல்கிறாங்க. அது இப்ராஹிம் நபி, அதான் இஸ்மாயில் நபியுடைய சந்ததி என்பதற்கு முகமது இப்னு அப்துல்லாஹி இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு குலை இப்னு கிசாப் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் எல்லாமே இவங்களா சேர்த்து கொண்டதாக இருக்கே தவிர ஆத்தண்டிக்காக கிடையாதுங்கிறதான் நாமளும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்கிறதுனால இஸ்மாயில் நபி பரம்பரை இல்லைன்னு ஆகுமா? ஒரு மனிதர் ஒருத்தருடைய பரம்பரை என்று சொல்வதற்கு அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் ஆதாரமே தவிர, அதுக்கு மாற்றமான ஆதாரங்களை காட்டாத வரைக்கும் அந்த நம்பிக்கையே போதுமான ஆதாரம். எது வரைக்கும் தான் நம்ம ஆதாரம் கேட்போம்? இப்ராஹிம் நீ அப்துல்லாவுடைய மகன்கிற அப்துல்லா மகன் தானாங்கிறது கேட்கலாம். அப்துல்லா மகன் தான், அப்துல்லா அப்துல் முத்தலிப் மகனா, அவ்வளோதான் கேட்கலாமே தவிர ஒரு 3-4 வரைக்கும் கேட்கலாம், அதிக 5 வரைக்கும் கேட்கலாம். அதிகபட்சமாக போனால் ரொம்ப பரம்பரையை மதிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா ஒரு 5 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலாம் இருக்காது. அதனால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அது சில கித்தாபுகள்லாம் இருக்குதான், அது கித்தாபுகளில் எழுதியிருக்கிறாங்களே, இது ஆத்தண்டிக்கான ஆதாரம் இல்லை, பரம்பரை பட்டியல் இல்லைன்னுலாம் எழுதியிருக்காங்கன்ட்டு அவர் சொல்கிறார். இல்லைங்கிற அவர் சொல்ல வேண்டியலப்போ அதான் இல்லை தான், யாருக்கும் இல்லை, முகமது நபிக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்குமே 5 தலைமுறைக்கு மேலே ஆதாரம் இருக்குதான்னா கிடையாது. இதை விளங்காமல் முகமது நபி வரைக்கும் இஸ்மாயில் வரைக்கும் நீங்கள் அன்னாருடைய மகனுடைய நீங்கள் போய் இப்போ அத்னானோட நின்று போயிடும், கஹத்தானோட நின்று போயிடும்னு சொல்கிறீங்க. கஹத்தான் வரைக்கும் உள்ளதே நாங்கள் ஏற்றுக்கிறல, விளங்குதா? அது சில பேர் எழுதி வச்சுருக்காங்களே தவிர அது தேவையே கிடையாது, அது தேவையே கிடையாது. இப்ராஹிம் நபியுடைய சந்ததி என்பதை அனைத்து இப்போ பாட்டனார் பேர்களையும் சொல்லி நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வரலாற்றில் கிடையாது, எந்த மனிதருக்கும் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு விளங்காமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிவதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம், அவங்க இதை கிளப்புறாங்களே, கிறிஸ்தவ போதகர்கள் இதை கிளப்புறதுனால நாம் இப்போ நீ இயேசுநாதர் இருக்கிறீங்கள,
அவரே இஸ்ரவேலில் வரமாட்டார். உங்கள் வாதப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு பரம்பரை இருக்கா? நீங்கள் இப்ராஹிம் நபி இஸ்மாயிலுடைய பழித்தோன்றல் முகமதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க. பட்டியல் வரைக்கும் போனால் தான் ஏற்றுக்கிறோங்கிற சொல்கிறீங்க. பட்டியல் வரைக்கும் போகணும்னு இருந்தால் அப்போ இயேசு வந்து இஸ்ரவேலருங்கிறீங்க. அவர் இஸ்ரவேலருக்கு வந்தார் என்று தான் இஸ்ரவேல் மீது உங்களுக்கு தனி காதல் அதனால தான் வருகிறது. அப்போ இஸ்ரேல் பரம்பரைங்கிறீங்கல்ல, அவரை பற்றிய அந்த வம்சம் வந்து உங்கள் பைபிளில் எப்படி இருக்குது? மத்தேயு பரம்பரையை சொல்கிறார்ல, லூக்காவும் சொல்கிறார். இயேசுடைய பரம்பரை பட்டியலை மத்தேயு என்பவரும் சொல்கிறார். இயேசுடைய பரம்பரை பட்டியலை லூக்கா என்பவரும் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? மத்தேயு சொல்கிறாரு, மத்தேயுவில் வந்து 1:1 இருந்து 1:16 வரைக்கும் பட்டியல் தான். மத்தேயு 1:1 எடுங்க, 1வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா அதிலிருந்து 16 வசனத்திலிருந்து இவன் அவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான், இவன் அவனை பெத்தான்னு சொல்லி வெறும் இவனை பெத்தான் அவனை பெத்தான்ட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதை நான் ஒரு பட்டியல் வடிவத்தில் நான் ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி லூக்கா என்ன செய்கிறாருன்றா அதை இயேசுவுக்கு அவரும் பரம்பரை சொல்கிறார். இயேசுவுக்கு தகப்பன் யார், அவர் தகப்பன் யார், அவர் தகப்பன் யார், அவர் தகப்பன் யாருன்னு அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். அப்போ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான 1-2 கிடையாது, எக்கச்சக்கமான முரண்பாடு இருக்குது. உதாரணமாக வந்து இயேசுவுக்கு தகப்பன்னா அவங்க அந்த மரியாளை வந்து யோசேப்புங்கிற ஆள் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவரை வச்சு தான் இஸ்ரவேல்னு சொல்ல முடியும். தகப்பன் வழி சமுதாயம் தானே, அவங்களுக்கு ஒரு தகப்பன் வழி சமுதாயம் வேணுங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தால் நம்ம சொன்னாலும் அவங்க நம்பிக்கை பிரகாரம் வந்து யோசேப்புக்கு மரியமை யோசேப்பு கல்யாணம் பண்ணார், அது அவர் மூலமாக அந்த குழந்தை அந்த மரியாளுக்கு தான் இந்த இயேசு தேவனுடைய மகிமையினால் பிறந்தாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. அது ரெண்டாவது இருக்கட்டும். அப்போ இயேசுடைய தகப்பனாக தாயுடைய கணவராக காட்டப்படுறார்ல, அவரை வச்சு தான் இவர் இஸ்ரவேல் என்று நிரூபிக்க பார்க்குறாங்க. அப்படி வந்தீங்க என்று சொன்னால் அப்போ அதை லூக்காவில் இந்த பரம்பரை எங்கே இருக்குன்னு கேட்டால் நீ குறிச்சிக்கிறதுக்காக தகவலுக்காக வேண்டி லூக்காவில் 3:23 இருந்து 3:38 வரைக்கும் இருக்கிறது. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இயேசுடைய தகப்பனாக யோசேப்பு என்பவரை மத்தேயும் சொல்கிறார், லூக்காவும் சொல்கிறார். அது 2 வாப்பா வரைக்கும் தான் வந்துருச்சு. அவருடைய தகப்பனார் யோசேப்புக்கு தகப்பனார் யாருன்னு கேட்டோம்னா மத்தேயு சொல்கிறார் யாக்கோபுங்கிறார், லூக்கா சொல்கிறார் யூதாங்கிறார். அதே மாதிரி யாக்கோபுக்கு தகப்பனார் யாருன்னா மாத்தான்கிறாரு மத்தேயு. இவர் லூக்கா என்ன சொல்கிறார் யோவண்ணாங்கிறாரு. அதே மாதிரி அவருடைய தகப்பனார் எலியாசருங்கிறாரு மத்தேயு. லூக்கா சொல்கிறார் ரேசாங்கிறாரு. அவருடைய தகப்பனார் எலியூத்துங்கிறாரு மத்தேயு. சொராபேல்ங்கிறாரு யார், லூக்கா. அப்போ வந்து இவ்வளோ மாறுது, சம்பந்தமே இல்லை. அதாவது 2 பேர் தான் அவங்க பரம்பரையில் வாப்பாவும் மோனுக்கும் சொல்லிவிட்டாங்களா, பாக்கி எல்லாருமே இதில் ஒரு ஆள் அதில் ஒரு ஆள் இருக்குது. நீங்கள் பரம்பரை பட்டியலுங்கிறீங்க, தேவனுடைய ஆவியால் எழுதப்பட்டது என்பதிலே என்ன செய்கிறீங்க, பரம்பரை பட்டியலுங்கிறீங்க. எத்தனை பேர் அதாவது அந்த பரம்பரை பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18 19 20 21 22 23 24 25 பேர். அதாவது இயேசுடைய தகப்பனார் யோசேப்பு, அவர் தகப்பனார் யாக்கோபுன்னு சொல்லிடுறாங்கல்ல. அதுக்கு மேலே ஒரு 25 பேர் வர்றாங்க. அந்த 25 பேரும் கம்ப்ளீட்டு மாற்றமாக இருக்குது. இதில் ஊரில் 25 பேர் வேறு மத்தேயுவில். லூக்காவில் இருக்கிற 25 பேர் வேறு, ஒரு தொடர்புமே கிடையாது. இவங்க 25 பேர் மேலே உள்ள 25 பேர் பட்டியல் போடுறாங்கல்ல, அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அந்த 25 இவங்க என்ன காட்டுறாங்க என்பதை, அதாவது இருவரும் ஒத்து போகிற இடங்களில் சிகப்பு கலரில் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க வேறு அவங்க வேறு சொல்கிற இடத்துல நான் ப்ளூ கலரில் காட்டுறேன். அப்போ இந்த 25 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் 3வது பார்ட்னராக சொல்கிற ஆள் வேறையாக இருக்கார், அவர் வேறையாக சொல்கிறார். 4வது பார்ட்னர் இவர் ஒரு ஆளை சொல்கிறாரு, அவர் ஒரு ஆளை சொல்கிறாரு. 5வது பார்ட்னராக இவர் ஒரு ஆளை சொல்கிறாரு, அவர் ஒரு ஆளை சொல்கிறார். இப்படி 25 பேர் மாற்றமாக இருக்குது, 1 2 கிடையாது. 25 பேர் மாற்றமாக இருந்தால் எந்த வழியில் அவர் வந்தார்? அப்போ 25 பேர் தொட்டம் மாறிட்டாங்கன்னா பரம்பரையே மாறி போயிருமே. அப்போ இயேசுவை இஸ்ரேலில் சேர்க்க முடியாது. அதுக்கப்புறம் 25 இப்போ 25 + 2 27க்கு பிறகு தான் பழையபடி ஒரே மாதிரியாக வரும். அவரும் தாவீது இவரும் தாவீது சொல்லுவார்.
அவர் தாவீது தகப்பன் ஈசாயும்பார், இவரும் ஈசாயும்பார். அவரும் ஓபேத்தும்பார், இவரும் ஓபேத்தும்பார். அவரும் யோவாசும் போவாசும்பார், இவரும் போவாசன் போட்டிருப்பார். அவருடைய வாப்பா சல்மோன் என்று போட்டிருப்பார், இவரும் சல்மோன் போட்டிருப்பார். மத்தேயு லூக்கா 2 பேருமே. அவருடைய தந்தை நாகசோன் என்று மத்தையும் போட்டிருப்பார், லூக்காவும் போட்டிருப்பார். அவருடைய தந்தை அமினதாப் என்று 2 பேருமே போட்டிருப்பாங்க. அவர் தகப்பனார் ஆராம் என்று 2 பேருமே போட்டிருக்கிறாங்க. அவர் தகப்பனார் எஸ்ரோம் என்று 2 பேருமே போட்டிருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் பாரோஸ் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் யூதா என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் யாக்கோப் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவர் தகப்பனார் ஈசாக் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அவர் தகப்பனார் ஆபிரகாம் என்று 2 பேரும் போட்டிருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 10 11 12 13 14 13, அதாவது 13 பேர் தான் இதில் எதுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது. 25 பேர் இதுவரை அது வேற இருக்குது. மறுபடியும் 2 இதனால் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மிக அதிகமான பெயர்கள் சம்மந்தமில்லாமல் இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்ட இயேசுக்கு இஸ்ரேல் கிடையாதவர், இஸ்ரேல் நிரூபிக்கப்படவில்லை, அவள் இஸ்ரேல் வம்சம் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது, இத்தனைக்கும் தேவ ஆவியால் பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு எழுதியிருக்கிறீங்கள, அதுலேயே இந்த லட்சணத்தில் இருக்கிறது. மத்தையில் லூக்காவில் இருக்கிறது. அப்போ நாங்கள் இவருடைய மகன் அவருடைய மகன் இந்த பட்டியலை வேத வாக்காக நாங்கள் சொல்லவே இல்லை. ஸோ வரலாற்று ஆசிரியர்கள் வாய்க்கு விட்டு அடிச்சிருக்கிறாங்க தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது தேவையே கிடையாதுங்கிறோம். நாங்கள் முகமது நபியிலேருந்து இஸ்மாயில் வரைக்கும் பரம்பரை பட்டியல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டியல் இல்லைங்கிறதுனால அவர் இஸ்மாயில் வம்சத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு ஆகாது. அவங்க அப்படி நம்பினாங்க, எல்லாரும் நம்பினாங்க, மக்கள் நம்பினாங்க. அதுக்கு மாற்று ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அதை நம்ம அப்படியே அக்செப்ட் தான் பண்ணிக்கிறேன்னு. இதுதான் உலகத்தில் யாரை பற்றியும் எடுக்கிற ஒரு முடிவு. எந்த குலம் கோத்திரை பற்றி எடுக்கிற முடிவாக இருந்தாலும் இதுதான் முடிவு என்பது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வழங்கி கொள்ளணும். இந்த ஒரு வாதத்தையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. பட்டியல் சரியாக இல்லையா? சரி, அடுத்து என்னென்னு கேட்டால் சில வசனங்களை வைத்து, குர்ஆன் வசனத்தை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் வஹி அறிவித்ததை பற்றி சொல்கிறான். அந்த வஹி அறிவித்ததை சொல்லும் பொழுது ஆமன்னா பில்லாஹி அவர் எடுத்துக்காட்டுற வசனம், அதாவது அல்லாஹ்வை நம்பணும், எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பணும், இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதை, இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதை, இஸ்ஹாக்கு அருளப்பட்டதை, யாக்கூபுக்கு அருளப்பட்டதை, அவருடைய சந்ததிகளுக்கு அருளப்பட்டதை நாங்கள் நம்பினோம் அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. 3:84 இருக்கிறது. இதே கருத்து 4:163 இருக்கிறது. இதே கருத்து 2:136 இருக்கிறது. இந்த 3 வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், யாக்கூபுக்கு அருளப்பட்டதையும் அவர்களின் சந்ததிக்கு அருளப்பட்டதையும் வருது. இந்த வாசகத்தை வைத்துக்கிட்டு இந்த போதகர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், இதில் யார் யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது உமா உஞ்சில இப்ராஹிமுக்கு அருளப்பட்டது, அப்போ இப்ராஹிமுக்கு வேதம் வந்திருக்குன்னு விளங்குறது அவங்களுடைய வாதம். இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டது, அவருக்கு வேதம் வந்துருச்சு. இஸ்ஹாக்கு அருளப்பட்டது, அவருக்கு வேதம் வந்துருச்சு. யாக்கூபுக்கு அருளப்பட்டது, வேதம் வந்துருச்சு. உல் அஸ்பாத் அவர்களின் சந்ததிகள்னு இவங்களை அர்த்தம் செஞ்சுக்கிட்டு, அவர்களின் சந்ததிகள் அப்படின்னு அர்த்தம் செஞ்சுட்டு, அவர்களின் சந்ததிகளுக்கும் வேதம் அருளப்பட்டிருக்கு. அப்படியானால் இஸ்மாயில் நபிக்கு மாத்திரம் வேதம் அருளப்படலை, இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கும் வேதம் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதான். அவங்க வாதம் என்ன செய்கிறான்னு விளங்குதா, இந்த ஒல் அஸ்பாத்துங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு, அதாவது இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டுச்சு, இஸ்மாயில் சந்ததிக்கு அருளப்பட்டுச்சு என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே குர்ஆன் வேறு பல வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முகமதே நபி அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு உன்னை அனுப்பியிருக்கிறோம், எச்சரிக்கை செய்பவர் வராத சமுதாயத்துக்கு ஒன்று அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறது. அப்போ முகமது நபி அவருடைய முன்னோர்களில் யாரும் நபி கிடையாது என்று சொல்கிறது. இப்போ நான் சொன்ன அந்த வசனங்கள் எல்லாமே இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்மாயிலுடைய சந்ததிக்கு வேதம் வந்திருக்குமே, ஆனால் அப்போனா முகமது அவர் அந்த சந்ததியில் வந்திருக்க மாட்டார். ஏன்னா முகமது யாருக்கு அனுப்பப்பட்டார், முகமதும் அன்றைக்கு இருந்த அரபு மக்களும் இஸ்மாயில் வம்சம் கிடையாது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நபியே நீங்கள் யாசீனில் கூட ஒரு தூந்திர கோமன் மாவுந்திர ஆபாகும், அவங்களுடைய முன்னோர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படவில்லையே, அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை நீ வந்திருக்கிறாய். அப்போ முகமது நபி காலத்து அந்த மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க முன்னோர்களுக்கு வேதம் அருளப்படலைன்னு இது சொல்லுது.
அந்த 3 வசனங்களும் சொல்லுகிறது அவருடைய சந்ததிகளுக்கு வேதம் இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் அருளப்பட்டுச்சுன்னு சொல்லுது. அப்போ இஸ்மாயில் சந்ததிக்கு வேதம் அருளப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த வழியில் முகமது வந்திருக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் முகமதை பற்றி சொல்லும்போது குர்ஆன் என்ன சொல்லுது? வேதம் அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு நீ வந்திருக்கிறாய். அப்போ இது டிட்டோ வேறு சமுதாயம். இஸ்மாயில் நபிக்கு இது சம்மந்தமே கிடையாது. அதனால் இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய வழித்தோன்றலில் முகமது வரமாட்டார். இஸ்மாயில் வழித்தோன்றல்களில் நபிமார்கள்லாம் நிறைய வந்திருக்கிறாங்கன்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் முகமது அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு நபிமார்கள் வரலன்னு குர்ஆன் சொல்லுகிறது. இப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வைத்து குர்ஆன் படி பார்த்தா கூட முகமது இஸ்மாயில் பரம்பரை கிடையாது. ஏன் கிடையாது? இஸ்மாயிலுடைய சந்ததிகளுக்கு வேதம் வந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் முகமது நபி நபி அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு அனுப்புனதாகவும் குர்ஆன் சொல்லுகிறது. அப்படின்னா இஸ்மாயில் வம்சத்து கிடையாது. அவர் இஸ்மாயில் வம்சம் அது முடிஞ்சு போச்சு. இது இஸ்மாயில் அல்லாத வேறு ஏதோ ஒரு கூட்டம். இந்த அரபு கூட்டமே வேறு ஒரு கூட்டம். இவங்களுக்கும் இஸ்மாயிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாதம் வைக்கிறத பார்க்குறோம். இது ஒரு பெரிய வாதம் வைக்கிறாங்க. அதில் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய புரிதல் பத்தலை. அரபில் என்ன வருதுன்ற அந்த வசனத்தில் யக்கூப ஒல் அஸ்பாத்துன்னு வருது. யக்கூபுக்கும் ஒல் அஸ்பாத் அவர்களின் குழந்தைகள்னு அனைவரையும் சொல்கிற மாதிரி வரல. யக்கூபுக்கு அடுத்து மட்டும்தான் அஸ்பாத்துங்கிற வார்த்தையே வருது 3 வசனத்துலையுமே. மா உன்சிலலா இப்ராஹீம ஒ இஸ்மாயில ஒ இஸ்ஹாக்க ஒ யக்கூப ஒல் அஸ்பாத். யக்கூபுக்கும் அஸ்பாத்துகளுக்கும் யக்கூபுக்கும் சந்ததிகளுக்கும் அப்படின்னு சொன்னால் யாக்கூபு சந்ததியை தான் அது குறிக்கும். அனைவருடைய சந்ததியை அனைவருடைய சந்ததினா அஸ்பாத்திஹிம் அவங்களுடைய சந்ததிகள் என்று அந்த ஹும் என்று சேர்த்து சொல்லியிருப்பாங்க. யாக்கூபும் சந்ததிகளும் இருக்குது. யாக்கூபும் சந்ததிகளும்னா யாக்கூபுடைய சந்ததி தானே வரும். யாக்கூபுக்கு அடுத்து யாரை சொல்கிறோமோ அவங்க எடுத்துக்காட்டினீங்க எல்லா வசனத்துலேயுமே யாக்கூபு வல் அஸ்பாத் யாக்கூபு வல் அஸ்பாத் யாக்கூபு வல் அஸ்பாத்னு வருது. யாக்கூபும் அவரது சந்ததிகளும்னு சொல்லி இந்த சந்ததிகள் யாக்கூபுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த அஸ்பாத்துங்கிற வார்த்தை யாக்கூபுடைய எல்லா சந்ததிகளையும் சொல்லப்படாது. அஸ்பாத்துனா யாருன்னு கேட்டால் யாக்கூபுடைய வழித்தோன்றல்கள் 12 பிரிவினராக பிரிந்தார்கள். 12 கோத்திரமாக அவங்க ஆனார்கள். மூசா நபி காலம் வரைக்கும் அந்த 12 கோத்திரத்துக்கு தண்ணிலாம் கொடுத்தாருன்னு வருதில்ல. 12 ஜாதியாக இருந்தாங்க யாக்கூப் வழித்தோன்றல்களில். இந்த 12 ஜாதிகளுக்கு தான் அஸ்பாத்துங்கிற வார்த்தையை சொல்லப்படும். அஸ்பாத்துங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படும்னு கேட்டால் இந்த 12 தான். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒ கத்தானாகும் அவர்களை நம்ம பிரித்தோம் இஸ்ரவேலர்களை. இஸ்னத்தை அஷ்ரத்த அஸ்பாத்தன் 12 அஸ்பாத்துன்னு வருதில்ல. இதே அஸ்பாத் தான். யாக்கூப வல் அஸ்பாத்துன்னு வருதில்ல. அதே அஸ்பாத்துங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் போடுறான். 12 கோத்திரங்களாக அஸ்பாத்னா கோத்திரங்கள் 12 கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம். அப்போ அந்த அஸ்பாத் என்பதற்கு கோத்திரங்கள் யாக்கூபுடைய கோத்திரங்கள். அப்போ அஸ்பாத்துன்னு குர்ஆனில் 3 இடத்துல 4 இடத்துல சொல்லப்பட்டு விட்டு ஒரு இடத்தில் அந்த அஸ்பாத்து யாரை குறிக்கும் என்று குர்ஆனை விளக்கிறது. எங்கே விளக்குதுன்னு கேட்டால் 7வது சூறாவில் 160வது வசனத்தில் அதாவது கத்தானாகும் இஸ்னத்தை அஷ்ரத்த அஸ்பாத்தன் அவங்கள 12 அஸ்பாத்துகளாக சமுதாயங்களாக அவங்கள கூறு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாறை அடித்து தண்ணீரை வர செய்த பொழுது 12 ஊற்றுகளை நம்ம வர செஞ்சோம். 12 கோத்திரமாக இருக்கிறாங்க. இவன் கோத்திரத்தை அவன் ஏற்றுக்கிற மாட்டான், அவன் கோத்திரத்தை இவன் ஏற்றுக்கிற மாட்டான். அதனால் 12 ஊற்றுகளை பீரிட்டு வர செஞ்சோம்னு அதில் வருகிறது. அப்போ இந்த வசனத்தில் என்னன்னு கேட்டால் இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு. அதே மாதிரி இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு. அதே மாதிரி இஸ்ஹாக்குக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு. யாக்கூபுக்கு அருளப்பட்டதுங்கிறது கரெக்டு தான், அருளப்பட்டுச்சு. ஒல் அஸ்பாத் என்பது யாக்கூபின் வழித்தோன்றல் தான். அது அனைவருடைய வழித்தோன்றல் கிடையாது. யாக்கூபுடைய வழித்தோன்றல்களுக்குத்தான் அஸ்பாத்துங்கிற வார்த்தையை கொண்டு குர்ஆன் பிரிச்சிருக்கிறது. 12 அஸ்பாத்துகளாக 12 கோத்திரங்களாக இருந்தாங்க. அப்போ யாக்கூப வல் அஸ்பாத் என்றால் யாக்கூபுக்கும் யாக்கூபின் சந்ததிகளுக்கும் என்று தான், அவரது சந்ததிகளுக்கு தானே தவிர அனைவரின் சந்ததிகள் என்று அதுக்குரிய வார்த்தை வரல. அல் அஸ்பாத் வர அல்லுன்னா அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ல அவருடைய சந்ததிங்கிற அர்த்தத்துக்கு தான் அந்த அல்ங்கிற வார்த்தையும் போடுவாங்க.
அப்போ ஒமா உன்சில இலா இப்ராஹிமுக்கு அருளப்பட்டது, இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டது, இசாக்கு அருளப்பட்டது, யாக்கூபுக்கு அருளப்பட்டது, அஸ்பாத் அவரது சந்ததிகளுக்கு. யாக்கூபுடைய சந்ததிகள் 12 பேர் இருந்தாங்கல்ல, 12 பிரிஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு தான் அருளப்பட்டுச்சுன்னு வருதே தவிர இந்த அஸ்பாத் என்பதில் இஸ்மாயில் வரமாட்டார், இஸ்ஹாக் வரமாட்டார், இப்ராஹிம் வரமாட்டார், யாக்கூப் மட்டும்தான் வருவார். யாக்கூபுடைய சந்ததிகள் என்று சொல்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த சந்ததியில் கொண்டு இஸ்மாயில் வரைக்கும் கொண்டு அரபி கிராமருக்கு மாற்றமாக ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு செய்கிறவங்க தானே, அது மொழிபெயர்ப்பில் அவங்க வழங்குற மாதிரியான வாசகத்தை வச்சு இப்போ மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அவர்களின் சந்ததிகள்னு சில பேர், நம்மளாம் அவரது சந்ததின்னு போட்டிருக்கிறோம். அவர்களின் சந்ததிகள்னு சில பேர் தவறாக மொழிபெயர்த்ததை வைத்து கொண்டு அவங்க என்ன, அவர்கள் அதில் இல்லை, அவர்கள்ங்கிற வார்த்தையும் இல்லை, அவருங்கிறதும் இல்லை. எப்படி இருக்குது? யாக்கூபும் சந்ததிகளும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாக்கூபுடைய சந்ததி தான் அர்த்தம். யாக்கூபை ஒட்டி தான் அந்த அஸ்பாத்துங்கிற சொல்லப்பட்டிருக்குது. அதனால் முகமது நபியுடைய உம்மத்து இஸ்மாயில் நபியுடைய சமுதாயத்துக்கு வேதம் அருளப்படவில்லை. வேதம் அருளப்பட்டதாக இவர்கள் எடுத்து காட்டிய வசனங்கள் சொல்லவே இல்லை. இவர்கள் எடுத்து காட்டின வசனம் சொல்கிற ஒரே செய்தி என்னவென்று கேட்டால், யாக்கூபு நபியுடைய சந்ததிகளுக்குத்தான் வேதம் அருளப்பட்டுச்சு. அவங்க 12 பேராக இருந்தார்கள். அந்த 12 கோத்திரமாக இருந்ததுனால அந்த 12 கோத்திரத்தாருக்கும் வேதம் அருளப்பட்டுச்சு. 12 நபிமார்கள் வந்தார்கள், 12 பேருக்கு மேலே 12 குழுவாக அவங்க பிரிந்தார்கள். அப்படிங்கிற விஷயந்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முகமது நபி அவர்கள் வேதம் அருளப்படாத சமுதாயத்துக்கு வந்தார்கள்னு குரான் சொல்லுதில்ல, அந்த வசனங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா முகமது நபிக்கு முன்னாடி வேதம் அந்த வசனங்களை என்னெல்லாம் சொல்லி காட்டுறாருன்னு கேட்டால் 32:3 அதில் என்ன வருது? இல்லை துந்திர கௌமன் மா அத்தாகும் மின் அதிரி மின் கபலிக்க, உமக்கு முன்னர் எச்சரிக்கை செய்வர் வராத சமுதாயத்திற்கு எச்சரிக்கை நீ வந்திருக்கிறீர். இதை எடுத்து அவங்க முரண்டு காட்டுறாங்க. 32:3 வசனத்தை காட்டுறாங்க. அதே மாதிரி 34-44 சொல்கிறாங்க, ஒமா அரசல்னா இலைஹிம் கபலக்க மின்னதீர், உமக்கு முன்னாடி அவர்களுக்கு எந்த எச்சரிப்பாளரும் நம்ம அனுப்பவில்லை. அது 36 வசனத்தில் துந்திர கௌமன் மாவுதிர் ஆபாகும், இவங்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமுதாயத்தை எச்சரிக்கை நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு குரானில் இருக்குது. அப்போ முகமது நபி அவர்கள் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு நபி வரல, அவங்க அப்பம்பாட்டன்மார்களுக்கு நபி வரலன்னு குரான் சொல்லுகிறது. அது உண்மை. ஆனால் அவங்களுக்கு வேதம் வந்துச்சின்னு எதை வச்சு அவங்க சொல்ல பார்க்குறாங்கன்னா, யாக்கோபு சந்ததிகள்னு சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இஸ்மாயில் சந்ததின்னு தப்பாக அவங்க என்ன செய்கிறாங்க, விளங்கிக்கிறாங்க. இஸ்மாயில் சந்ததின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த வாசகம் இல்லை. எப்படி இருக்குது? யாக்கூப அஸ்பாத், யாக்கூபும் சந்ததிகளும் அப்படின்னு யார் கடைசியாக போடுறாங்களோ அவங்கள ஒட்டி அஸ்பாத்துன்னு போட்டாங்கன்னா அனைவரின் சந்ததிகள்னு வராது. அனைவருக்கும் அதை ஜாயிண்ட் ஆக்குறதா இருந்தால் அனைவருங்கிற வார்த்தையை அதனோடு இணைப்பாங்க. அஸ்பாத்திஹிம், அனைவருடைய சந்ததிகளும் அப்படின்னு இணைத்து சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த கடைசியாக உள்ள ஆளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் என்று சொன்னால் யாக்கூப அஸ்பாத், அவர் காட்டின எல்லா வசனங்கள்லையுமே யாக்கூபுக்கு ஒட்டி தான் அஸ்பாத்துங்கிறது வரும். யாக்கூப அஸ்பாத், யாக்கூபுக்கும் அவரது சந்ததிகளுக்கும் வேதம் அருளப்பட்டுச்சான்னா அருளப்பட்டுச்சு. அது இஸ்மாயிலுடைய சந்ததிக்கு அருளப்பட்டுச்சான்னா அருளப்படலை. அதனால் எந்த முரணும் கிடையாது. முகமது நபி அவர்கள் இஸ்மாயிலுடைய சந்ததி தான் என்பதில் கடுகளவுக்கும் சந்தேகம் கிடையாது. அதுக்கு பரம்பரை பட்டியல் கேட்டிங்கன்னா நாங்கள் பரம்பரை பட்டியலை வச்சுக்கிட்டு நம்பலை, யாருக்கும் நீங்கள் காட்ட இயலாது. பரம்பரை பட்டியலுங்கிறது நீ செய்ய முடியாது. எந்த ஒரு நபருக்கும் போய் யாக்கூபுன்னு காட்டுறீங்க, யாக்கூபுக்கு பரம்பரை பட்டியல் காட்டுவீங்களா? நீங்கள் இந்த மாதிரி தான் காட்டியிருக்கிறீங்க. அதெல்லாம் காட்டினா பொய்யாக தான் இருக்கும். வாய்க்கு வந்து விட்டு அடிக்க ஆளால் விட்டு அடிப்பீங்க. அதெல்லாம் காட்ட முடியாது, தேவை கிடையாது, வரலாற்றில் அவசியம் கிடையாது. பொதுவாக நம்ம பொது அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு 4-5 தலைமுறை வரைக்கும் தான் பரம்பரை பட்டியலை காட்டுவான். அதுக்கு மேற்கொண்டு எந்த மனிதனாலையும் காட்ட முடியாது, அது தேவையும் இல்லாது. உலகமெல்லாம் எந்த மாதிரி அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் என்று கேட்டால், இவர் அந்த ஊரில் சில கோத்திரம் வச்சுருப்பாங்க, அந்த வகையரா இவர் இந்த வகையராம்பாங்க. அந்த வகையரான்னு எதை சொன்னால் ஆதாரம் காட்ட இயலாது. அந்த வகையரா அவ்வளோதான், அந்த வகையரா அவனும் சொல்கிறான், ஊரில் உள்ள மக்களும் சொல்கிறாங்க, அதான் அதுக்கு ஆதாரம். இந்த வகையரா விஷயத்துக்கெல்லாம் அந்த மக்கள் நம்புவதும் மற்றவர்கள் அவர்களை பற்றி நம்புவதும் தான் ஆதாரம். அதனால் முகமது நபியும் அந்த மக்களும் இஸ்மாயில் பரம்பரை தான், இஸ்மாயில் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது.
அப்போ அந்த அம்பு எய்துக்கிட்டு இருப்பாங்க மக்காவில் சில பேர். அப்போ நபி என்ன செய்வாங்கன்னா, இஸ்மாயில் சந்ததிகளே நீங்கள் அம்பு எய்ங்க, அம்பு எய்து விளையாடுங்கள், நான் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் உங்களுடைய தந்தை இஸ்மாயில் வந்து அம்பு எய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு புகாரில் இருக்குது. அப்போ அவங்க இஸ்மாயில் சந்ததிங்கிறது நபியை உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த சமுதாயம் வந்து இஸ்மாயில் சந்ததியாக தான் இருந்தாங்க. அதனால் முகமது நபியும் இஸ்மாயில் சந்ததி தான். முகமது நபி காலத்தில் அவங்களை எதிர்த்தாங்கள குறைஷிகள், அவங்க எல்லாருமே இஸ்மாயிலுடைய சந்ததிகள் தான். அவங்களுக்கு எந்த நபியும் வரலே தான், அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நபி வந்ததாக சொல்வது வந்து யாக்கூப் நபிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்மாயில் நபி கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த அனைத்து போதகர்களுக்குமான ஒரு பதிலாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்ததாக, என் பெயர் உமர், தஞ்சாவூர். இந்த பூவின் பெயர், ஒரு பூவை படத்தை அனுப்பியிருக்காரு, அது ஓப்பன் ஆகலை. நாளாயிட்ட ஓப்பன் ஆகாது. பல தடவை சொல்லிவிட்டு உங்களுக்கு நாள் நீங்கள் அனுப்பணுன்னு பார்த்தா எனக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அனுப்பி 6 மாதம் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன்னா அது இமேஜ் ஓப்பன் ஆகாது. ஏதோ ஒரு படத்தை அனுப்பியிருக்கார் போல இருக்குது, அது ஓப்பன் ஆகலை. இந்த பூவின் பெயர் மரியம் பூவான், அதுக்கு பேர் மரியம் பூ என்றும், இதை காய்ச்சி குடிப்பதனால் குழந்தைகள் இல்லாதவருக்கும் குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. இது உண்மையா பொய்யா? அதுபோல் மேலே உள்ள காய்ந்து போன ஒரு பழம், ஏதோ ஒரு பழத்தை அனுப்பியிருக்கார், அதுவும் ஓப்பன் ஆகலை. அதையும் தண்ணீரில் காய்ச்சி குடிப்பதால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை முஸ்லீம்கள் நம்புகிறார்கள், உண்மைதானான்னு கேட்குறாங்க. இது வந்து வடிகட்டின ஒரு மூட நம்பிக்கை. குழந்தை பிறப்பதற்கு வந்து யார் இது ஆம்பளை சாப்பிடணும் பொம்பளை சாப்பிடணுமா? குழந்தை பிறப்பதற்கு வந்து ஆண் சைட்லேயும் சில குறைபாடுகள் இருந்தாலும் குழந்தை பிறக்காது, பெண் சைடில் குறைபாடு இருந்தாலும் பிறக்காது. அப்போ எல்லாம் மேட்ச் ஆகி ஒழுங்காக வரணும். இவனுக்கும் உயிரணுக்கள் இருக்கணும், அவளுக்கு சினை முட்டை உருவாகணும், டயத்தில் உருவாகணும், அந்த ரெண்டும் அது குறிப்பிட்ட நேரத்தில் போய் ஒன்றோடு ஒன்று இணையணும். இப்படி பல காரணங்களால் தான் அந்த குழந்தைகள் உண்டாகும். அது இந்த மருந்து மாத்திரையெல்லாம் குழந்தை உண்டாகிறதுங்கிற ஒரு கான்செப்டை கிடையவே கிடையாது. இதுக்கு எந்த ஒரு அறிவியல், இந்த மரியம் பூவை சாப்பிட்டால் குழந்தை உண்டாகும்னா, ஒரு பூவை சாப்பிட்டால் குழந்தை உண்டாகுங்கிறது எந்த ஒரு தரவை வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க? அது என்ன சோர்ஸை வச்சு சொல்கிறாங்கன்னா ஒரு சோர்ஸும் கிடையாது, பொய், இது மூட நம்பிக்கை. இதை சாப்பிட்டுலாம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2 பேர்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கலாம், அல்லது எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட சில சூழ்நிலைகள்னாலே இப்படி ஏற்பட்டிருக்கலாம். இதுக்குரிய மருத்துவர்களை அணுகி ஆய்வு செய்யணுமே தவிர இந்த பூக்களை சாப்பிட்லாம் புள்ள வருங்கிறது சும்மா சொல்கிறது. ஒரு வீடியோவை ஒருத்தர் அனுப்பி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் அனுப்புகிறா அது பேரை காணோம், அவரை ஒரு வீடியோவை போட்டு ஒரு ஆலிம்சா பேசியிருக்கிறாரு, இந்த வீடியோவுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்குறார். இந்த வீடியோ ஓப்பன் ஆகிருக்கு, சில வீடியோக்கள் வந்து ஓப்பன் ஆகிடுது. அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஹலீல் அகமது கீரனூரின் அந்த வீடியோவுடைய சாராம்சத்தை சொல்லிவிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு போட்டும் காட்டிடுறேன், நீங்களே விளங்கிடுவீங்க. அதான் ஹலீல் அகமது கீரனூரின்னு ஒரு தப்லீகில் முக்கியமான ஒரு ஆலிம் இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து ஒரு 2 ஆண்டுகள் நானும் படித்திருக்கிறேன், திருச்சியில் எனக்கு உஸ்தாதாக இருந்தார் ஹலீல் அகமது கீரனூரி. அவர் என்ன செய்கிறாராம், அவர் ஒரு நஜாத்துன்னு ஒரு பத்திரிக்கை நம்ம ஆரம்பத்தில் நடத்திக்கிட்டு இருந்தோம், நஜாத்துங்கிற பத்திரிக்கை. பிறகு நம்ம அதை விட்டு விலகிக்கிட்டோம், அந்த பத்திரிக்கை நமக்கு சம்மந்தம் இல்லை. அந்த நஜாத்துங்கிற பத்திரிக்கை நடத்தக்கூடிய நேரத்தில் ஹலீல் அகமது கீரனூரி ஒரு சவால் விட்டாராம். என்ன சவால் விட்டார்? நஜாத்துன்னு போட்டிருக்கியப்பா, நான் தானே உனக்கு கிராமர் படித்து தந்துருக்கிறேன், அன்னஜாத்துன்னு தானே வரணும், நீ நஜாத்துன்னு மிஸ்டேக் பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சாராம், ஹலீல் அகமது கீரனூரி பொது மேடையில் பகிரங்கமாக சவால் விட்டாராம். சவால் விட்ட உடனே அடுத்த மாத பத்திரிக்கை அன்னஜாத்துன்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலிம் என்ன செய்கிறாரு, அண்ட புழுகு ஆகாச புழுகும்பாங்களே அதுக்கு நிகராக அவர் வந்து அதை சொல்கிறார். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அந்த இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி பிஜேவுடைய ஆரம்ப பத்திரிக்கை தௌஹீத் இந்த பத்திரிக்கை வந்துட்டுச்சு, அதாவது நஜாத் சொல்லி பத்திரிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு கூட என்னுடைய சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க, என்னுடைய வகுப்பு தோழர்கள் நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஹக்கை காட்டி தரட்டும். நஜாத் சொல்ல ஒரு புக்கு வீடு விழா வந்துச்சு. அந்த புக்கை அமீர் நஜியார் அவரு வீட்டுக்கு வந்திருக்குது. அவரு ஏற்கனவே கொஞ்சம் விளக்கமானவர், அவரு வீட்டுக்கு வந்திருக்குது. ஹரிதேசுடைய மாமனாரு பிஎஸ்கே அவங்க வீட்டுக்கு வீடு கட்டி கொண்டு வந்து பேப்பர் புத்தகம் தர்றாங்க. இந்த புத்தகம் எப்படியோ சுத்தி சுத்தி கடைசியில் ஹலீல் கைக்கு போயிடுச்சு. அசத்துடைய கைக்கு போன உடனே அசத்து
சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, நோண்டி நுறவெடுக்கிறவங்க. அஜித் அவங்க பார்த்துட்டு அந்த புத்தகத்தினுடைய நிலைப்பாடுகளை அது கூடுதல் மையமா பேசணும், மைய கருத்தே அதுதான். அப்ப சொன்னாங்க, நாளை மறுநாள் இங்க வர இருக்கக்கூடிய ஜெயின் ஆபிதீன் திருச்சி அன்வார் மதரசாவில் இவர் மூலாசுமா ஓதும் போது அல்பியாவை 1000 பைத்து நான் ஓதி கொடுத்தேன், அதை சொன்ன மக்குவத்தை அப்படின்னு ஒப்படைக்கிறேன், அதை சொன்ன செய்தி அப்படின்னு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஜெயின் ஆபிதீன் திருச்சி அன்வார் மதரசால மூலாசுமா என்ற ஓதனாரு அல்பியாவுடைய 1000 பைத்து நான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அவங்க எடுத்து சொல்றாங்க, தம்பி ஜெயின் ஆபிதீன் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த நஜாத்துங்கிற புக்கே சரியில்லை, இந்த புக்கு சரியில்லை நான் சொல்லவில்லை, இந்த புக்கு வச்ச பேருடைய அந்த அரபு தோற்றமே சரியில்லை. காரணம் மாரிஃபா 7 வகை நான் ஓதி கொடுத்திருக்கேன் உனக்கு. யாரு ஹலீல் சொல்றாங்க, மாரிஃபா 7 வகை நான் ஓதி கொடுத்திருக்கேன், அதில் ஒரு மாரிஃபா அலிஃப்லாம் மாரிஃபா ஒன்று இருக்குது. நீ என்ன செய்யணும் சொன்னாக்க, நஜாத்து போடுகிறிய இதே மாதிரி ஒரு ஆள் தொழுகையில தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா சூரத்து ஃபாத்திஹா ஓதும் போது அல்ல விட்டு போட்டு வெறுமனவே அல்ஹம்துலில்லாஹி தொழுகை ஒரு முஸல்லி ஓதுனா தொழுகையே கூடாது. அதே போலதான் நீ நஜாத்து போட்டிருக்க, இனிமேல் அப்படி போடாத, அந்த நஜாத்துக்கு மேல ஒரு அலிஃப்லாம் மாரிஃபாவுடைய அலிஃப்லாம் போட்டுக்க என்று ஹஜ்ரத் அவர்கள் அன்னைக்கு பாடம் நடத்துறாங்க பிஜேபி. அடுத்த மாசம் பத்திரிகையில பாத்தீங்கன்னா யாரா வீடுகள்லாம் பத்திரிகை பார்த்து சொன்னாக்கா குட்டிய ஒரு அலிஃப்ல மேல முளைச்சிருக்கு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு அரபு மொழியில் சில சொற்களுக்கு வந்து அல் போட்டு சொல்லுவாங்க. அன் நஜாத், வெறும் நஜாத்துன்னு சொல்கிற மாதிரி அன் நஜாத், பரக்கத்துங்கிற மாதிரி அல் பரக்கத்து, இப்படின்னு பரக்கத்து என்றும் சொல்லலாம், அல் பரக்கத்துன்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்போ சொல்லலாம்னு கேட்டால், அரபு மொழியிலே நம்ம ஒரு வாக்கியத்தை அமைக்கும் பொழுது, அரபு மொழியில் பேசும்போது எழுதும்போது அந்த அரபு இலக்கண பிரகாரம் எந்த இடத்துல அல் போட்டு வரணும், எந்த இடத்துல அல் போடாமல் வரணும்னு சட்டம் இருக்கிறது. அந்தந்த இடங்களில் அது நம்ம அல் போட்டு வர்ற இடங்களும் இருக்கிறது. அல் இல்லாமல் வரக்கூடிய நஜாத்துங்கிற ஒரு இடத்துலையும் என்ன செய்கிறது, பயன்படுத்தக்கூடிய இடங்களும் இருக்கிறது. அல் போட்டு தான் நஜாத்துங்கிறத சொல்லணும்னு எந்த ஒரு கிராமர் விதியும் கிடையாது. கிராமர் விதி இருக்கிறா சொல்கிறாரு. அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால், இவர் அதை சொல்கிறார்ல, கலீல் அஹ்மத் கீரனூர் சொன்னார்ண்டு, அந்த காலகட்டத்தில் ரஹமத்துன்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்துச்சு. அதையும் ரஹமத்துன்ற ஏன் போடல நீ, ரஹமத்துலையும் அல் வரணும்ல உங்கள் கருத்து பிரகாரம். ரஹமத்துன்னு ஒரு பத்திரிக்கை யார் நடத்தின பத்திரிக்கை, ஜமாத்துல்மாவுடைய தலைவர் கலீல் ரஹ்மான் ரியாஜி நடத்தின ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கைக்கு பேர் வெறும் ரஹமத்து தான், எந்த ரஹமத்து இல்லை, ரஹமத்து இல்லை. இந்த அல் என்பதை சேர்த்துத்தான் சொல்லணும். அரபு மொழியில் பேசும்போது இது தமிழில் ஒரு அடையாளத்துக்கு பேர் எப்படி வேணாலும் வைப்போம், நஜாத்துன்னு வைப்போம், அன்னஜாத்துன்னு வைப்போம், பரக்கத்துன்னு வைப்போம், அல் பரக்கத்துன்னு வைப்போம். இதெல்லாம் பேருக்குறியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டு இதை அரபு மொழியில் நம்ம என்ன கற்று எழுதுகிற மாதிரி நினைத்து கொண்டு அதில் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி அவர் பேசினாராம். அதை பார்த்துட்டு அடுத்த மாதமும் மாற்றிட்டாங்கிறார். அடுத்த மாதம்லாம் மாற்றவெல்லாம் கிடையாது, நான் அதுக்கு நிராகரிச்சிட்டேன், பைத்தியகார்த்தமாக உளர்றாரு, நிராகரிச்சிட்டேன். நாம் அந்த பத்திரிக்கைட்டு வெளிவந்த பிறகு பல மாதங்களுக்கு பிறகு அந்த பத்திரிகையை நடத்தினவங்க அன்னஜாத்துன்னு மாற்றிக்கிட்டாங்க. அன்னஜாத்துன்னு நான் மாற்ற கிடையாது. நான் இவருடைய விமர்சனர் கேள்வி கேட்டவுன்னு பார்த்தா அடுத்த மாதம் அல் சின்னது அல் போட்டு விட்டார்கள்னு என்ன செய்கிறாரு, அது பேசுகிறார். நான் சில அந்த காலத்தில் வெளியிட்ட சில பதிப்புகளை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இமேஜில் இது கோட்டால் நடந்த விவாதம் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு. அதில் கூட என்ன போட்டிருக்குன்னா, நஜாத்து வெளியிட்டிருந்தால் அதில் இருக்கும், நஜாத் மாத இதெல்லாம் அட்ரஸ் போடப்பட்டிருக்கும், அன்னஜாத்துன்னு இருக்காது. அப்போ இவர் சொல்கிற கேட்டலாம் நான் மாற்ற தேவையில்லைங்கிற என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, பின்னாடி நடத்தினவங்க வந்து அன்னஜாத் கிராமர் படி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு பேசுனா அது கிராமருக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம அரபு மொழியில் நம்ம ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதும் பொழுது தான் எந்த இடத்துல அல் போட்டு வரணுமோ அந்த இடத்துல அல் போட்டு சொல்லணும். அல் போட்டு வர வேண்டிய இடமா இல்லாட்டி வெறுமன நஜாத்துன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து தமிழில் ஒரு பத்திரிக்கை பேர் வைக்கிறதுக்கு கிராமர் படி சரியான்னு சொல்லி ஒரு அறிவாளி பேச மாட்டான். அவர் பேசுகிற அந்த வீடியோ கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அல்தாப் ஹுசேன், கோவை. அவர் என்ன கேட்குறாருன்னா, திடல் தொழுகை ஏமாற்றும் தந்திரம் என்று சுன்னத் ஜமாத்து சார்பில் நௌசாத் அலி பாக்கவி என்பவர் ஒரு ஆக்கத்தை வெளியிட்டுள்ளார். இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அதில் அந்த ஆக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், யதார்த்தத்தில் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் இடம் பற்றாக்குறை காரணமாக பெருமானார் அவர்கள் திடலுக்கு சென்று தொழுதுள்ளார்கள்.
நீங்கள் திடலுக்கு சென்று தான் தொழ வேண்டும் என்று ஒரு முறை கூட பெருமானார் அறிவுரைத்தது இல்லை. இமாம் ஷாபி அவர்கள் உம்முவில் எழுதுகிற போது பள்ளி வாசலில் இடவசதி இல்லாமல் இருந்ததும் மதீனாவில் இருந்த சுற்றுப்புறங்கள் நெருக்கமாக இருந்ததுமே பெருமானார் அவர்கள் திடலுக்கு சென்ற காரணம் என நான் அறிகிறேன். எனவே ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி ஷாஃபி இமாம் சொன்னார்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது திடலில் ரசூல்லா தொழுதாங்க என்பது மறுக்க முடியாத உண்மை, இவருக்கு மறுக்க இயலலை. அவங்களுடைய 10 வருஷ பெருநாள் தொழு 10 வருஷத்துக்கு மதீனாவுக்கு வந்து 20 பெருநாள் தொழுதுருக்குறாங்க. 20 பெருநாள் தொழுகைகளுமே திடலில் தான் தொழுதுருக்குறாங்க. ஒரு பெருநாள் தொழுகை கூட பள்ளி வாசலில் தொழுவலை. இந்த ஆதாரத்தை மறுக்க முடியாமல் அதை எப்படி செப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு கேட்டால், இடம் பத்தலை. எதனால் ரசூலுல்லாஹ் திடலுக்கு போனாங்க? மஸ்ஜித் நபவி வந்து இடம் பத்தாமல் இருந்துச்சு. ஷாஃபி இமாமும் சொல்லிட்டாராம். அதனால் ஷாஃபி இமாம் நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். அதை பிடிச்சிக்கிட்டு ஷாஃபி இமாம் சொன்னார்னா அது சரியாக நீங்கள் பரிசீலிக்க வேணாமா? ஷாஃபி இமாம் சொன்னாரே அதே போல் தான் குருட்டு தக்லீது. அதான் குருட்டு தக்லீதுங்கிறது. ஷாஃபி இமாம் வந்து இதில் வந்து அறியாமையில் இருந்து அவர் சொல்லியிருக்கிறார். மஸ்ஜித் நபவியில் இடம் பத்தலைங்கிறீங்களே, மஸ்ஜித் நபவிங்கிறது 4 சென்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டணம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? மஸ்ஜித் நபவிங்கிறது அவருடைய இந்த வாதத்துக்கு முதல்ல பதிலை பாருங்கள். மஸ்ஜித் நபவிங்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில் எவ்வளோ பெருசுங்கிறத அறிந்து கொள்வதற்கு நான் சில சான்றுகளை சொல்கிறேன். ஒரு பெண்மணி வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மீது திருட்டு பட்டம் சுமத்தி அநியாயம் பண்ணி அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தணும்னு அங்கே தப்பிச்சு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு உள்ளேயே ஒரு வீடு அமைச்சு கொடுக்குறாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ளே அந்த அம்மா தங்கிக்கிறதுக்காக பள்ளிவாசலுக்குள்ளேயே ஒரு வீடு கட்டி ஒரு கூடாரம் போட்டு கொடுப்பதாக இருந்தால் அந்த பள்ளி இடம் பற்றாக்குறையான பள்ளியாக இருக்குமா அல்லது தாராளமான பள்ளியாக இருக்குமா? இது வந்து புகாரியில் வந்து 439வது ஹதீஸில் இருக்குது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஒரு வெளியூர்லேருந்து வந்த ஒரு அடைக்கலம் தேடி வந்த ஒரு பெண்ணுக்காக, ஒரு வயதான அம்மாவுக்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசல்லே ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கே கட்டி வீடு மாதிரி அவங்க அமைத்து கொடுத்தாங்க. அதில் போய் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஆயிஷா நாயெல்லாம் அறிவிக்கிறாங்க. அப்போது வீடு இல்லைன்னு வரக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து வீட்டையே ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்கள் என்றால் அந்த மஸ்ஜித் நபவி வந்து ரொம்ப குட்டிக்கோண்டு இடமா இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அதே மாதிரி வந்து மதீனாவிலேருந்து மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல, வந்தவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மதீனாவாசிகளோட ஜாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு முஹாஜரை அன்சாரியோட ஜாயிண்ட் பண்ணி இவர் உனக்கு சகோதரர், இவர் உனக்கு சகோதரர்னு ஜாயிண்ட் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் பண்ண பிறகும் மிச்சமாக நிறைய முஹாஜர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சகோதரர்கள் கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த அவங்கள வந்து நபிகள் நாயகர்கள் பள்ளிவாசலுடைய திண்ணையிலே அவங்க தங்க சொல்லிட்டாங்க. அது சுமார் 70க்கு மேற்பட்ட தோழர்கள் இருந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபான் அவங்களுக்கு பேர், திண்ணை தோழர்கள்ண்டு. ஒரு 70 பேர் அங்கே படுத்துக்கிட்டு அங்கே ஓய்வெடுக்கிற அளவுக்கு திண்ணையில், பள்ளியில் இல்லை திண்ணையில், பள்ளியுடைய வெளிப்பள்ளின்னு சொல்லுவோம்ல, வெளிப்பள்ளியே அவ்வளோ 70 பேர் படுக்கிற அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி குட்டியோன்னு பள்ளியாக இருக்குமா? திண்ணை இருந்திருக்கா? ஒரு வீடு வர பிடிச்சி கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் உட்காந்து பள்ளிவாசலில் உட்காந்துருக்குறாங்க. வந்தவர் என்ன செய்கிறார், ஒட்டகத்தில் வர்றார். வந்து அவரது ஒட்டகத்தை பள்ளிவாசலுக்குள்ளே கட்டி போட்டார். பள்ளிவாசல்னால் தொழுவுக்கும் இடம் வச்சுருப்பாங்க, அதை சுற்றி உள்ள திடல்லாம் சேர்ந்து தான் பள்ளிவாசலுங்கிறது. அவர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து உள்ளே கொண்டே கட்டுறதா இருந்தால் அது என்ன இடமா இருக்கு? நம்ம இங்கே மஸ்ஜித் மாமூர் இங்கே இருக்காது, உள்ளே கொண்டே ஒட்டகத்தை கட்ட முடியுமா? மக்கா மஸ்ஜிதில் கொண்டே ஒட்டகத்தை கட்ட முடியுமா? அதுக்கு மிஞ்சி ஒட்டகத்தெல்லாம் கட்டுற அளவுக்கு வெளிப்புறத்தில் அவ்வளோ இடம் இருந்தால் தான் கொண்டே கட்ட முடியும். ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை கொண்டாந்து கட்டி போட்டார், படுக்க போட்டார் அப்படிங்கிறது புகாரியில் 63வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநா தினத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசல்லையே வீர விளையாட்டு விளையாடுறாங்க அபிசீனியர்கள். உல் ஹபஷத்து எல் அபூன ஃபில் மஸ்ஜிதி, அபிசீனிய வீரர்கள் வந்து பள்ளிவாசலில் வீர விளையாட்டு விளையாடினார்கள். ஆயிஷா நாயகி அதை வந்து ரசூலுல்லாவோட சேர்ந்து நின்று அதை பார்த்து ரசித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 454வது ஹதீஸாக இருக்குது. அப்போ பள்ளிவாசலுக்கு சொந்தமான வளாகத்தில் வீர விளையாட்டெல்லாம் திடலாக இருக்குன்னு, திடலாக இருந்தால் நடத்த முடியும். வீர விளையாட்டெலாம் விளையாடி இருக்கிறாங்கன்னா அது என்ன குட்டிக்கொண்டு இடமாக இருந்திருக்கேன்? வீடு விளையாட்டு நடந்தது, அம்பு எய்து விளையாடுறது, ஈட்டு எடுத்து குறி வைத்து அடிக்கிறது, அவர் அங்கே அடிக்கிறது, அந்த மாதிரியான விளையாட்டு திடலே இங்கே இருந்திருக்குது.
பள்ளிவாசலுடைய இடத்துல என்ன இருந்திருக்கு, பெரிய விளையாட்டு திரள் இருந்து அதில் அவங்க விளையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது 454 புகாரியில் இருக்கிற ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பள்ளிவாசலுடைய காம்பவுண்டுக்குள்ளே இவர் என்னவெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ஜனாசா வருதுன்னு வைங்க, ஜனாசா வந்துருச்சுன்னா பள்ளியில் தொழுகிற இடம் அங்கே கொண்டு வர மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு உள்ளேயே ஜனாசா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்க. ஒரு இறந்து போன ஒரு பாடியை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அங்கே நின்று தொழுவை நடத்துவாங்க. அப்போ பள்ளிவாசலுக்குள்ளே இன்னொரு பள்ளிவாசல், அதாவது ஜனாசா தொழுகைன்னு ஒன்று. அப்போ கரீபன் மின் மௌலையில் ஜனாயிசு இந்தல் மஸ்ஜிதுக்குள்ளே ஜனாசா வைக்கும் இடம் இருக்குல்ல, அந்த ஒரு இடம் அங்கே இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 1329 ஹதீஸாக இருந்தால் 1329, 3332, 4556 இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய அந்த பள்ளிவாசல் தொழுவுறதுக்கு ஒரு பள்ளிவாசல் திண்ணையில் 70 பேர் படுத்து கிடக்கிறது, வரப்போகிறவங்க ஒட்டகத்தெல்லாம் கட்டி போடுறதுக்கான ஒரு இடம், ஒரு அம்மாவுக்கு ஒரு குடிசை, ஒரு தங்கி கொள்வதற்கான குடிசை ஒரு பக்கம் போட்டுடுறாங்க. அது பார்த்தா என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஜனாசா வரும்ல, ஜனாசா வைக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த ஹதீஸை இருக்கே பார்க்குறோம். அதே மாதிரி ஹந்தக்கு போரில் சாதுங்கிற சஹாபி என்ன செய்வார்னா, ரொம்ப காயப்பட்டுருவார், ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவரை நம்ம அருகிலிருந்து பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசலில் அவருக்கு ஒரு கூடாரத்தம் இங்கேம்பாங்க. பள்ளிவாசல்னால் பள்ளிய தொழுற இடத்துல இல்லை, பள்ளிவாசல் வளாகம் அவ்வளோ பெருசு, அது ஒரு கூடாரத்தை போடுங்க அப்படிம்பாங்க. அப்போ இப்போ லரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைமத்தம் ஃபில் மஸ்ஜிதி லியஊத மின் கரீபின், கிட்டத்தில் இருந்தவரை பார்த்து கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசல்லே ஒரு கூடாரம் போட்டு அவரை அடிக்கடி பார்த்துட்டு வர்றாங்க. அவரை தங்க வைக்கிறது எங்கே வைக்கிறாங்க, பள்ளிவாசலில் ஒரு கூடாரத்தை, ஒரு வீடை கட்டி, கூடாரம்னா ஒரு சின்ன குடிசையை கட்டி அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொண்டு இப்போ பார்க்குறாங்கன்னு வருது. அப்போ இது ஒருத்தருக்கு இடம் இல்லைன்னு ஒன்று அவருக்கு அருகிலிருந்து பார்ப்பதற்காக வேண்டி பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளே ஒரு குடிசை அமைப்பதாக இருந்தால் அது இடம் பற்றாக்குறையான சின்ன இடமா? இது புகாரில் 463, 4122 இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பனு ஹனீஃபா கோத்திரத்தில் ஒரு ஆள் சும்மாமான்னு ஒரு ஆள் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பிடிச்சிட்டு வரத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு படையை அனுப்புவாங்க. அவரை பிடித்துட்டு பள்ளிவாசலில் கட்டி போட்டாங்கன்னு வருது. பள்ளிவாசலுக்கு வெளியில் அந்த அவ்வளோ பெரிய திறந்த வெளி, அதில் ஒரு தூணும், அந்த தூணில் அவர் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ தூணில் கட்டி போடுறால ஒன்றா இப்போ என்ன மாதிரி இடம்னு நீங்கள் பாருங்கள். பள்ளிவாசலுங்கிறது அந்த 5 வேளை தொழுகிறாங்களே அது மட்டும் கிடையாது, அதுவே பெருசாக இருந்துச்சு. அதுபோக அந்த வெளிப்பள்ளியில் ஒரு 70 பேர் தங்கிடுறாங்க. குடிசை கூடாரம் போடுற அளவுக்கு என்ன வேணாலும் ஒரு குடிசையை போட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த வளாகம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கைதிகளை கொண்டாந்து அங்கே தான் கட்டி போடுவாங்க. கைதிகள் வந்தாங்கன்னா கட்டை போடுவாங்க. அதே மாதிரி பள்ளியின் தூணில் கட்டப்பட்டார்னு வருது. 462, 2422, 4372 இதெல்லாம் புகாரியில் உள்ள ஹதீஸுகளில் இருக்கிறது. அப்போ கைதிகளை கட்டு போடுற இடம் இருந்துச்சு. அது மாதிரி ஒட்டகங்களை கொண்டாந்து பைத்துல் மால் ஒட்டகத்தையெல்லாம் அங்கே தான் நினைச்சிருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த பள்ளிவாசல் தான் இடம் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ரமலான் மாதம் வந்தவுடனே ரொம்ப அதிகமாக தொழணும்னு நினச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு அது உள்ளக்க ஒரு கூடாரம் போட்டுறாங்க. பள்ளிவாசலில் இருந்ததாகவும் ஆயிரம் பிரைவசியாகவும் இருக்கணும், ஆளாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இத்தகத ஹுஜ்ரத்தம் ஃபில் மஸ்ஜிதி மின் ஹசீரன், பாயாலான ஒரு ரூமை, தனக்குன்னு ஒரு ரூமை தடுத்து கொண்டார்கள் பள்ளிவாசலில். பள்ளிவாசல் மிக்க இடமா இருந்தால் தனக்குன்னு ஒரு இடத்துல ஒதுக்கிற முடியுமா? கூடார மாதிரி அவங்க படுத்துக்கொள்ள தொழுக, அவங்க பிரைவசியான பொருள்களை வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஒரு ரூமை ஏற்படுத்தி கொண்டார்கள்ங்கிறது புகாரில் 7290வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, கடைசி 10 நாளில் ஏத்திகாஃப் இருப்பாங்க. அவங்க இருந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏத்திகாஃப் இருக்கும்போது ஓப்பனாக பள்ளியில் போய் இருக்காமல் இந்த பள்ளியிலேயே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கூடாரம் போட்டுருவாங்க. தொழுகிற இடம் தனியாக இருக்க, ஒரு கூடாரம் தனியாக போகிறான்னு வருது. ஒரு கூடாரம் போட்டு என்ன செய்வாங்க, அது உள்ளக்க அவங்க தங்கிக்கிடுவாங்க. அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க மனைவி ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கூடாரம் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, ஹப்ஸா அவங்க ஒரு கூடாரத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜைனபு ஒரு கூடாரத்தை போடுறாங்க. மொத்தம் 4 கூடாரமாச்சு. அந்த பள்ளிவாசல்லையே 4 கூடாரத்தை போட்டு 4 வீடு கட்டுறாங்கன்னு அர்த்தம். 4 குடிசையை போட்டு 4 பேர் ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க ஏற்றுக்காக வேண்டி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னுட்டா, என்ன இவ்வளோ ஒரே கூடாரமாக இருக்குது, எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு அந்த வருஷம் ஏற்றுக்காக இருக்கலை, கலைஞ்சிட்டு போயிட்டாங்க. இது புகாரியில் 2033வது ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால்,
இது வந்து பள்ளிவாசலுங்கிற இவங்க சொல்கிற மாதிரி கற்பனையில் பொய் சொல்கிறாங்க. பள்ளிவாசலுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு இடம், தொழுகிற இடம் போக ஓட்டங்களை கட்டுற இடம், ஜக்காத்து குவித்து வைக்கிற இடம், கைதிகளை கட்டுற இடம், ஜனாதா தொழு வைக்கிற இடம், கூடாரம் போட்டு வைத்து கொள்ளக்கூடிய இடம், விளையாடுவதற்கான திடல், இப்படின்னு மல்டி பர்பஸுமாங்கள்ல அம்புட்டு பர்பஸுகளுக்கு இடம் தரக்கூடிய பயங்கரமான இடத்த தான் ரசூலுல்லாவுடைய பள்ளியாக இருந்திருக்கும் போது இடம் பத்தலைன்னு முசல்லாவுக்கு போனாங்களாம். இடம் பத்தலைன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா ரசூல்லா? அதனால் ஷாஃபி இமாம்கிட்ட ரசூல்லா சொன்னாங்களா? அப்போ ஷாஃபி இமாம் சொன்னால் உங்களுக்கு போதும் வேதம். ஷாஃபி இமாம் தப்பாக சொல்லியிருக்கிறாரு. பள்ளிவாசலை பற்றின படம் காட்டுற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. மதிப்பீடு தெளிவாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னோர் பள்ளிவாசலாக இருக்கலை, பிரம்மாண்டமான ஒரு வளாகம் கொண்டதாகத்தான் அந்த பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால இடப்பற்றாக்குறைலாம் காரணம் கிடையாது. இன்னும் உன்னை சிந்திச்சு பார்த்தா மாதவிடாய் பெண்களையும் வர சொல்கிறாங்க. பள்ளிவாசல் எப்படி வர சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் மூளை சிந்திக்க மாட்டேன் ஏன்பா? பள்ளிவாசலுக்கு வந்து இடப்பற்றாக்குறைன்னா மாதவிடாய் பெண்கள் இப்படி வருவாங்க? மாதவிடாய் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுல்ல? அப்போ அந்த திடலுக்கு போனது எதுக்குன்னு கேட்டால், மாதவிடாய் பட்ட பெண்கள் பள்ளிவாசலில் தொழுதால் வர முடியாது, வெளியில் தொழுதால் தொழுற இடத்துல ஒதுங்கி இருந்து கொள்வார்கள்னு காரணத்தோடு சொல்லப்படுது. 974வது ஹதீஸில் புகாரில் இன்னும் நிறைய இடங்கள் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது அந்த எதுக்கு சொன்னாங்கன்னு பளிச்சுன்னு காரணம் வழங்குது. இடம்லாம் காரணம் கிடையாது. சரி, இடம் பெருசாக இருந்துச்சு, அப்போ அந்த பெண்கள் என்ன செய்வாங்க? பெண்களை வர சொல்கிறாங்களே, பெண்கள் இப்படி வருவாங்க. எந்த பெண்களை வர சொல்கிறாங்க? முசல்லா, மாதவிடாய் பெண்கள் தொழும் இடத்தை விட்டு ஒதுங்கி கொள்ளணும், மற்றபடி அதில் வந்து கலந்துக்கிறணுங்கிறாங்களே. அப்படியானால் நீங்கள் பள்ளியில் பெருநாத்துலகம் நடத்தினீர்கள் என்று சொன்னால், ரசூல்லா நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னால், மாதவிடாய் பெண்கள் எப்படி உள்ளே வருவாங்க? அவங்களுக்கு அந்த தொழுகை பெருநாளுடைய சந்தோஷம் இல்லாமல் போயிருமே. அப்போ அந்த மாதவிடாய் பெண்களும் வரணுமாக இருந்தால் பள்ளி வாசலுக்கு வெளியே போகிறது தான் சரி. அதனால் அவர் நவவி சொன்னார், ஷாஃபி சொன்னாருங்கிறதெல்லாம் ஒரு வாதமாக வைக்கிறார்கள், புரியாமல் வைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த திடல் தொழு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செயலை வந்து கேலி பண்ணுறாங்க. அதான் அர்த்தம். ரசூல்லா ஒன்று செஞ்சாங்கன்னு வருது, நம்மளும் கஷ்டப்பட்டு செய்வோமே, நம்மளை நடைமுறைப்படுத்துவோமே. இவங்க செய்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்துக்காரன் செய்கிறான் அப்படின்னு நீ ஏன் பார்க்குற? உனக்குங்க தானேப்பா அவங்க ரசூலு, உனக்கு தானே வழிகாட்டுறாங்க. நீ போட்டி போடு, எங்களோட போட்டி போடு. நீ என்னடா திடல், நாங்கள் போடுறா பெரிய திடலில் தொழுது காட்டணும்னு அதை செய்யி, நல்ல விஷயத்தில் போட்டி போடு. இவங்களுக்கு தாங்க முடியலை. இத்தனை வருஷமாக 14 நூற்றாண்டா இந்த சுண்ணத்தை மௌத்தாக்கிட்டோம், இவங்க ஹயாத்தாக்குறாங்களேன்ற அந்த பொறாமையில் சொல்கிறாங்களே தவிர, நீ வந்து அந்த பெண்களில் மாதவிடாய் ஏற்படுற பெண்களை வந்து பள்ளிக்கு வராமல் ஆக்கிறதுக்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படி வேலையும். அதுபோக உங்களுடைய பள்ளிகளில் பெண்களை வர அனுமதிக்க மாட்டீங்களே. நீங்கள் பள்ளியில் தொழணுங்கிறீங்களே, உங்கள் பள்ளியில் பெண்கள் அனுமதிப்பீங்களா? அனுமதிக்கலாம் மார்க்கத்தில், நீங்கள் அனுமதிப்பீங்களாண்ட? உங்கள் மதுஹபில் அனுமதி கிடையாது. ஆனால் ஷாஃபி மதுஹபில் கூட அனுமதிப்பாங்க, ஹனபியில் அனுமதிக்க மாட்டீங்க. அப்போ அந்த பெண்களை பள்ளிவாசலுக்கு வராமல் ஆக்கி, தொழுகைக்கு வராமல் ஆக்கி இழுத்து போடுறாருந்தா பள்ளிவாசல் தான் சரி. அதுக்கு தான் நீங்கள் பள்ளிவாசலில் பண்ணீங்களே தவிர சுண்ணத்தை மௌத்தாக்குறதுக்கு யார் நாடகம் போடுறது? சிந்திச்சு பார்க்கணும். அதனால் வந்து இது பொய்யா சொல்கிறாரு, அறியாமையில் சொல்கிறார். அடுத்ததாக அபூபக்கர் முஸ்லியாருடன் நீங்கள் விவாதம் நடத்தியா சொன்னது பொய் என்றும், அவர் எவ்வளோ பெரிய ஆள் அட்ரஸ் இல்லாமல் இருந்த பிஜேயிடம் விவாதம் செய்திருப்பாரா என்று கேள்வி கேட்கிறார்கள். நவாபு ஹசன் கோவையிலேருந்து கேட்குறார். இது என்ன கேட்குறாருன்னா, அந்த ஒரு செய்தியை சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். நான் வந்து இந்த ஜீவா டுடேயில் அந்த ஒரு விஷயத்தை பேட்டி கொடுக்கும் பொழுது, ஏபி அபூபக்கர் முஸ்லியார் காந்தபுரம் அபூபக்கர் முஸ்லியாரை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த நிமிஷாவுடைய மரண தண்டனையிலேருந்து அவர் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறார், அது பொய்யின்னு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு பண்ணலைன்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணவர் சொல்லிட்டு அது தனி டாப்பிக்காக இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அந்த அபூபக்கர் முஸ்லியாருங்கிறவர் அவர் எந்த கொள்கையில் உள்ளவர், அவருக்கு எங்களுக்குமே விவாதமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அதை பற்றி அந்த நவாப் ஹுசேன் கோவையிலேருந்து கேட்குறாரு, ஏபி அபூபக்கர் முஸ்லியார்னா எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆள் தான் கண்டிப்பாக. அதில் இந்த விவாதம் நடந்துச்சு நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் என்னை யாருக்குமே தெரியாது, வழங்குதா? நான் முதல்ல காணுகிற களம்னு கூட அதை வச்சுக்கிடலாம். அப்போ யாருன்னே தெரியாத பிஜியோட போய்கிட்டு ஏபி அபூபக்கர் முஸ்லி விவாதம் நடத்தியிருப்பாரா? புழுவுறார் இவர். ஏபி அபூபக்கர் மாதிரியான ஒரு பெரிய அறிஞர், அந்த சுன்னத் ஜமாத்துக்கு பெரிய லீடர் அவர் தான். கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கெலாம் அவர் தான் டாப்பில் மதிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படியான ஒரு ஆள் வந்து இவர்கிட்ட வாதம் பண்ணாராம். அப்படி கிண்டல் பண்ணி என்ன செய்கிறாங்களாம், பேசுகிறாங்க. அது சரியான்னு கேட்குறாங்க.
அதான் இந்த வாதம் என்பது விவாதம் என்பது பகிரங்கமாக நடந்தது. கோட்டாரில் உள்ள அத்தனை மக்களையும் சாட்சியாக வைத்து கொண்டு நடந்தது. கோட்டாரில் உள்ள சுன்னத் ஜமாத்துடைய பள்ளி வாசலில் வைத்து நடந்தது, மண்டபத்தில் கூட நடக்கலை. அந்த விவாதங்கள் சுன்னத் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளி வாசலில் வைத்தான் அந்த விவாதமே நடந்தது. அந்த விவாதம் ஆடியோவில் பதிவு செய்யப்பட்டது. அப்போ வீடியோ தொழில்நுட்பம் கிடையாது. ஆடியோவில் பதிவு செய்யப்பட்டதுனால அந்த காலத்தில் அந்த இருந்தவங்க ஆடியோ பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியலை. ஆனால் துவக்கத்தில் நம்மக்கிட்ட அந்த ஆடியோ இருந்தது. அது எப்படி தவறி விட்டது என்று நமக்கு தெரியவில்லை. அந்த ஆடியோ இல்லை. ஆடியோ இல்லாவிட்டாலும் கூட அந்த விவாதம் நடந்த உடனே நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், இந்த வீடியோ ஆடியோலாம் இல்லாத காலமாக இருந்ததுனால, ஆடியோ இருந்தாலும் டேப் ரெக்கார்டே எல்லாத்தையும் இருக்காதுங்க. ஆடியோவில் வர்ற காலத்தில் கூட அந்த ஆடியோ கேசட்டை நீங்கள் வாங்கிட்டு போனால் கூட யார்கிட்ட இரவலாக தான் டேப் ரெக்கார்டு வாங்கி போடணும். டேப் ரெக்கார்டு என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த ஒரு காலத்தில் இந்த செய்தி போய் சேரணுமாக இருந்தால், இந்த விவாதத்தை அப்படி வரி அப்படி நடந்ததை எழுத்து வடிவத்தில் ஆக்கி அதை புத்தகமாக போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்போ நஜாத் பத்திரிகையில் வெறும் நஜாத் தான் அந்த பத்திரிகைக்கு பேர். அந்த நஜாத் பத்திரிகை சார்பாக நம்ம என்ன செஞ்சோம், அந்த விவாதத்தை முனாலரா என்கிற பெயரில் வெளியிட்டோம். அதில் வெளியிட்டோம்னா அதில் ஒரு சொந்த கருத்துலாம் ஒன்றுமே இருக்காது. அவருடைய வாதம் நம்முடைய வாதம், அவருடைய வாதம் நம்முடைய வாதம், அவருடைய வாதம் நம்முடைய வாதம், அந்த பேசுகிறாங்கல்ல அதையவே அப்படியே எழுத்து வடிவத்தில் ஆக்கி அதை ஒரு 3 பாகங்கள் 3 தலைப்பில் நடந்ததை 3 பாகங்களாக நம்ம என்ன செஞ்சோம், வெளியிட்டோம். அந்த 3 பாகங்கள் இன்னும் நிறைய சகோதரர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சகோதரனுடைய முகப்பு பக்கங்களை மட்டும் நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறார், ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆதாரத்துக்கு வச்சுக்கிறங்கன்னு சொல்லி. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் என்னெல்லாம் இருக்குது அந்த விவாத படத்தில் பாருங்கள். இதுதான் முன்னாள்ரா 1986 நடந்துங்கிற இந்த படத்தில் தெரியுதா? தெரியுது. அதில் விவாதத்தை நடந்து கலந்து கொண்டவர்களுங்கிற பட்டியலில் அந்த பக்கத்தில் ஏஎல் பத்ருத்தீன் ஒரு ஆள், காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியார் ஒரு ஆள், சுன்ன ஜமாத்தில் வாதிட்ட நிறைய பேர் கூட்டம் வந்திருந்தாலும் பேசுனது யாருங்கிற வகையில் தான் அந்த புஸ்தகத்தை போட்டது. அந்த வாதம் பண்ண நான் தான் வாதம் பண்ணேன், அதனால் என் பேரை போட்டிருக்கேன். அதில் ஜெயினுல்லா அப்தீன் இந்த பக்கம் போட்டிருக்கான். மேலே கீழே எதிர்த்தரப்பினர்னு போட்டு காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியார், இலங்கை ஏஎல் பத்ருத்தீன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் வாதம் பண்ணுவாங்க. நான் கவுண்டர் கொடுத்து நான் வாதம் பண்ணுவேன். அதெல்லாம் அந்த புத்தகத்துடைய முகப்பில் போட்டிருக்குன்னு அதை பார்த்துருங்க. இவங்க நடக்கலைங்கிறாங்க. ஊரறி உலக நம்ம ஃபேமஸான ஆள் கிடையாது. அப்போ யாரும் நமக்கு தெரியாது. தெரியாட்டா கூட அந்த நேரத்துலையும் தைரியமாக நம்ம என்ன செஞ்சோம், அதை எதிர்கொண்டோம். இது பாத்தில் நம்ம விடக்கூடாது, இவங்க தப்பான குழுகள் இருக்கிறாங்க, அவர் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விவாதத்தை சந்தித்தோம். அந்த விவாதம் உண்மைதான் என்று காட்டக்கூடிய ஆவணமாக அந்த கோட்டார் முனாலராங்கிற அந்த புக்கு இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பல சகோதரர்கள்ட்ட காப்பி இருக்கலாம். இருந்த ஒரு சகோதரர் நினைஞ்சிருக்காரு, அதனுடைய அந்த இதை மட்டும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அந்த முகப்பில் உள்ள 4 பக்கங்களை மட்டும் படம் எடுத்து அனுப்பி வச்சிருக்காரு. இதுதான் அதுக்கு ஆதாரம். அதுக்கடுத்தது திருவாரூர் அப்துல்லா என்பவர் கேட்குறாரு, திருமணம் செய்ய வசதி இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. எத்தனை நாள் நோன்பு நோக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது உங்களுக்கு திருமணம் செய்ய வசதி இருந்தால் திருமணம் செய்யுங்க, திருமணம் செய்ய வசதி இல்லைன்னு சொன்னால் நோன்பை கடைப்பிடியுங்கள்னு ஹதீஸ் இருக்குதுல்ல. அதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நோம்புனா எத்தனை நாளைக்கு நோன்பு வைக்கிறதுன்னு கேட்குறாரு. இது ஒரு சடங்குக்கு வைக்கிற ஒரு நோன்பு இல்லை. இந்த நோன்பு எதுக்குன்னு கேட்டால், நோன்புண்டா ஒரு பசி தானே. நோன்புங்கிறது பசி வரும், பசி வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். பசியாக இருந்து பலவீனப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த திருமணம் செய்யணுங்கிற அந்த மாதிரி ஒரு ஆசைக்கு ஒரு கண்ட்ரோல் கடிவாளமாக இருக்கும். அப்போ திருமணம் செய்யணுன்னு உனக்கு உணர்வுகள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், நோன்பின் மூலமாக உணவை குறைத்து உடலுக்கு ஒரு சின்னதொரு பலவீனத்தை ஏற்படுத்தி கொண்டாயானால் அவள் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை உனக்கு வராது. வசதி இல்லைங்கிற அது உன்னை கண்ட்ரோல் பண்ணி தப்பும் செஞ்சிடக்கூடாது. தப்பு செஞ்சிடக்கூடாதா இருந்தால் உன்னை கொஞ்சம் பலவீனப்படுத்திக்க. நோன்பு என்பது 2 வகையில். ஒன்று அந்த உடல் அந்த ஒரு சக்தியும் கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிடும். 2வது நம்ம நோம்பாளியாக இருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் நம்ம தப்பு செய்கிறத விட்டு தடுக்கும். அப்போ நோன்பு வைத்திருக்கிறோம் என்கிற எண்ணத்தின் மூலமாகவும் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். உடம்பும் அதுக்கு தாக்கத்து இருக்காது. அதுக்கு தான் நோன்பு வைக்க சொன்னாங்க. இது நோம்புலாம் கணக்கெலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பண்ணி எவ்வளோ முடியுமோ
அந்த அந்த உணர்வு உங்களுக்கு பீரிட்டு வரும் பொழுதெல்லாம் நோன்பு வைத்து உங்களை கட்டுப்படுத்திக்கிறங்க. இத்தனை நோம்புலாம் கணக்கு கிடையாது. நோன்பு வைத்து கொண்டே இருங்க. கல்யாணம் பண்ணணும்னு மறுபடியும் தோன்றுச்சுன்னா நோன்பு வைக்க ஆரம்பிங்க. இப்போ நோன்பு வைப்பது வந்து கல்யாணத்தை பண்ணிடுங்க. நீங்கள் வசதி இல்லாத இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆசைகளை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுவது நோன்பு பண்ணும். அதுக்கு சொன்னாங்களே தவிர இத்தனை நாளுங்கிறது என்ன இல்லை, கிடையாது. அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால், பெயர் குறிப்பிட வேண்டாம்னு ஒரு சகோதரி கேட்குறாங்க. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் மாதத்துக்கு 4 அல்லது 7 நாட்களுக்குள் முடிவடைகின்றன. ஆனால் எனக்கு 20 நாட்கள் வரை நீடிக்கிறது. இதனால் என்னுடைய தொழுகையை கணக்கிட்டுக் கொள்வதா அல்லது மாதவிடாய் நின்ற பிறகு தொழுவதா என்பதை தெளிவுபடுத்தவும் என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதவிடாய்ங்கிறதை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் போதுமான ஒரு அறிவு இல்லாத ஒரு காலத்தில் மதுஹபு கிதாபுகள்லாம் எழுதும் பொழுது மாதவிடாயுடைய அதிகபட்ச நாட்கள் 15லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. மதுஹபு கிதாபில் மாதவிடாய்னா அதிகம் எவ்வளவு 15 நாள் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ள ஒரு அன்றைக்கு உள்ள புரிதல் அவ்வளோதான். அன்றைக்கு இந்த விஞ்ஞான அறிவுலாம் கிடையாது. இன்றைக்கு மருத்துவருடைய ஆய்வு பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதிகபட்சம் 7 நாள் தான் மாதவிடாய்ங்கிறது. 7 நாள் தான் அதிகபட்சம். 3 நாள் 4 நாளே நின்று போயிடும் சில ஆட்களுக்கு. ஏன்னா மாதவிடாய்ங்கிறத என்னன்னு கேட்டால், அந்த கருமுட்டை உண்டான பிறகு அது குழந்தையாக உருவாகிவிடும் என்ற ஒரு ஏற்பாட்டில் கர்ப்பப்பையை சுற்றி என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு படுக்கை மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு இரத்தத்தாலான ஒரு பஞ்சு மெத்த மாதிரி அதில் உண்டான உடனே அந்த குழந்தை வந்து கருவில் உண்டாயிருச்சுன்னா, முட்டை உண்டாயிருச்சுன்னா அது உள்ளே இருந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால், கர்ப்பமாகலைன்னு சொன்னால் அந்த முட்டை உடஞ்சதோடு என்னவாயிரும்னா, அந்த மாதவிடாய் குழந்தை குழந்தை வந்து அழுத்தம் இல்லாமல் மெதுன்னு படுப்பதற்கு தான் அந்த மாதிரி செட்டப்பெல்லாம் பண்ணுறான். அது கரைஞ்சி வெளியே வர்றது தான். அதெல்லாம் 7 நாள் சுத்தமாக க்ளீன் ஆயிரும். கர்ப்பப்பையுடைய உள்பகுதியில் உள் சுவற்றில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள் எல்லாம் அந்த குழந்தையை சேஃப்டி பண்ணுவதற்காக உண்டாகும். குழந்தை உருவாகலண்டவுடனே அது கரைஞ்சி வெளியே ஒடியாந்துடும். இது வந்து அதிகபட்சம் 7 நாளில் இது ஃபினிஷ் ஆகிருங்கிறாங்க டாக்டர்கள். 7 நாளைக்கு மேலே உங்களுக்கு மாதவிடாய் வந்துச்சுன்னு சொன்னால் அது மாதவிடாய் அல்ல, வேறு ஏதோ ஒரு நோயான காரணமாக இருக்கும் என்பது தான். நம்ம இன்றைக்கி மதுஹபை ஏற்றுக்கிறது தேவையில்லை. மதுஹபில் நீங்கள் உள்ள ஆளாக இருந்தாலும் 15 நாள்லாம் வருமானு எந்த ஒரு டாக்டர் வேணாலும் கேளுங்க. 15 நாளைக்கெல்லாம் வராது. அதிகபட்சம் 7 நாள் தான். 10 நாள் 20 நாள்லாம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் மருத்துவ சோதனை பண்ணணும். ஏன்னு கேட்டால், அதாவது ஹார்மோனில் இது பிரச்சனை ஏற்பட்டதுனால இப்படி அதிக நாட்கள் வரலாம். கருப்பைக்குள்ளே சில கட்டிகள் தோன்றி இருக்கும், அதனால கூட வரலாம். பாக்டீரியா தொற்றுனாலே அந்த ரத்தம் அதிகப்படியாக வந்துக்கிட்டு இருக்கலாம். கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருந்தாலும் அது மாதிரியாக வந்திருக்கலாம். அல்லது காப்பர் டீ போன்ற அந்த டீ மாதிரி சாதனத்தை நினச்சிவாங்க கர்ப்பப்பையில் வைப்பாங்க. இங்கிலீஷில் டீ இருக்குல்ல, அது காப்பரில், அது காப்பர் டீன்னு பேர். அந்த காப்பர் டீ மாதிரி சாதனங்களை வச்சாங்கன்னா அதனுடைய பக்க விளைவுக்காக வேண்டி இப்படி ஏற்படலாம். அதில் ரத்தம் உறையக்கூடிய தன்மை குறைந்துருச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன கசிவுகளும் கூட உறையாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது காரணமாக இருக்கலாம். அல்லது எடுக்கிற மருந்துகள்னால பாதிப்பு இருக்கலாம். நிறைய காரணம் சொல்கிறாங்க. அதான் 7 நாளைக்கு மேலே வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதனால் நல்ல இது சம்பந்தமான திறமை உள்ள ஒரு பெண் மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஆலோசனை பெற்று எதனால் இப்படி வருகிறதுன்னு கண்டறிந்து சிகிச்சை மூலமாக அது அந்த 7 நாளாக அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். எவ்வளோ நாளைக்கு உள்ளதை கொண்டு வந்துட முடியும். 7 நாள் தான் உங்களுக்கு மாதவிடாயுடைய கணக்கு என்பது தான் அதிகபட்சம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதை சோதிக்கிற வரைக்கும் 7 நாள் வரைக்கும் மாதவிடாய் என்று எடுத்துக்கொண்டு, ஏன்னாட்டா இது உங்களுக்கு உங்கள் துவக்கத்திலேருந்தே 20 நாளாக இருக்குன்னா உங்களுக்கு கணிக்க இயலாது. ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வந்திருந்து இப்போ கொஞ்ச நாள் அது வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த உங்களுடைய கணக்கு பிரகாரம் மாதவிடாய்க்குரிய நாள் எதுன்னு இருக்குல்ல, அந்த கணக்கு பண்ணி அந்த நாட்களை கழித்து விட்டு மீதி நாட்களில் அது மாதவிடாய் இல்லை, நோயினால் ஏற்படுற ரத்தம்னு என்ன செய்ய முடிவு பண்ணணும். நபிகள் நாயங்காலத்தில் கூட மாதம் பூரா நீங்கள் கம்மியான 20 நாள் சொல்கிறீங்க, மாதம் முழுசுமே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி இரத்தப்போக்கு ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷுங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் எனக்கு உதிரப்போக்கு நோய் எனக்கு இருக்கிறது, எனக்கு சுத்தமே நான் ஆக மாட்டேங்கிறேன், நான் தொழுகை விட்டுடலாமான்னு கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்லை அது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், அது மாதவிடாய் கிடையாது, உனக்கு மாதவிடாய் வழக்கமாக வரும்ல அந்த நாளை கணக்கு பண்ணி அந்த நாட்களை 30 நாள் வருதா, இந்த 7 நாள் மாதவிடாய்னு வச்சுக்க,
மீதி உள்ள 23 நாள் மாதவிடாய் இல்லைன்னு பிரிச்சுக்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ரசூல்லா அந்த சட்டத்தை சொன்னாங்கங்கிற ஒரு விஷயம் புகாரியில் 306, 320, 325, 327 இன்னும் பல ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழுங்கு செய்து கொள்ளுங்கிறாங்க. ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தால் கூட அதை கவனிக்க தேவையில்லை, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழுங்கு செஞ்சுக்கணும். ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கா, 20 நாளில் 7 நாள் மாதவிடாய், மீதி 13 நாள் வந்து மாதவிடாயில் நோயினால் வரக்கூடிய ஒரு கசிவு. அந்த கசிவு வரும் என்று சொன்னால் அது தொழுகையை தடுக்காது. அப்போ அசுத்தமாக வந்து கொண்டு இருக்கும்போது தொழுவலாமான்னா இவங்களுக்கு மட்டும் தொழுவலாம். ஏன்னா நோயாளியாகிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, காற்று போய்கிட்டே இருக்கும் சில ஆட்களுக்கு. தக்பீர் கட்டினவுடனே சும்மா நிற்கும் பொழுது விடாமல் என்ன செய்யும், காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒழு நிற்காது. அவங்களுக்கு என்ன சட்டம்? சில ஆட்கள் வந்து சலிசொல் பவுலும்பாங்க. பவுலுன்னா சிறுநீர் சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒழு செஞ்சுட்டு வருவாங்க, சிறுநீர் வர பீரிட்டு வராது, கசி ஒரு சொட்டு சொட்டாக வரும். அப்போ காற்று தொடர்ந்து வரக்கூடியது, சிறுநீர் இதெல்லாம் சில நோயாளிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன சட்டம்னு கேட்டால், அது வெளியே வந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, அசுத்தம்னு நீங்கள் பார்க்க தேவை. நோயினால தானே வருது, அதனால் அது சிறுநீர் சொட்டு சொட்டாக வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தொழுவுங்க. காற்று பிரிஞ்சாலும் பரவாயில்லை, தொழுவுங்க. எப்படி தொழுவணும்னு கேட்டால், அவங்க வந்து ஒரு ஒரு லோகருக்கு வந்து தொழுகிறாங்கன்னு வைங்களேன், லோகருக்கு ஒழு செஞ்சிட வேண்டியது. அசர் வந்தவனை ஒழுவே நீங்காட்ட கூட அசருக்கு ஒரு ஒழு செஞ்சிட வேண்டியது. மகரிப்புக்கு ஒரு ஒழு செஞ்சிடும். ஒரு வக்துக்கும் ஒரு என்ன செய்யணும், தவல்லை இல்லை குள்ளி செலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ ஒழு செஞ்சிக்க, அடுத்த வக்து வர்ற வரைக்கும். அடுத்த வக்தை தான் சொல்கிறாங்க. அப்போ லொஹருக்கு ஒழுவு செய்து விட்டு லொஹருடைய சுண்ணத்து போக்குவரத்து எல்லாத்தையுமே அந்த ஒரு ஒழுவில் செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இயற்கையாக வரக்கூடிய அந்த சுட்டு சுட்டாக வர்றது வந்துக்கிட்டு இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அடுத்த வக்து வந்தவுடனே மறுபடியும் ஒழுவு செஞ்சுருங்க. அப்போ இந்த இரத்த போக்கு வந்து கொண்டு இருப்பது தொழுகையை பாதிக்காது, காற்று பிரிந்து கொண்டே இருப்பது தொழுகையை பாதிக்காது, சிறுநீர் சொட்டு சொட்டாக கசிவது தொழுகையை பாதிக்காது. அது வந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம தொழுவலாம். ஆனால் கண்டிஷன் என்னென்னு கேட்டால், வக்துக்கு வக்து ஒழு செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கழுவிட்டு செய்யுங்கன்றாங்க. அந்த ஹதீஸை படித்தாலே வழங்கும். 320, 325, 327, 306 இந்த ஹதீஸில் படித்தீங்கன்னா சரி. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இன்றைய நிகழ்ச்சியை நம்ம இத்தோடு முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள கேள்விகளை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.